அவங்க பேர் வந்து என்சைக்ளோபீடியா ஃபார் த வேர்ல்ட் ஆஃப் உமன்ல ரஷ்யால இடம்பெற்றிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய ஆன்மீக அச்சீவ்மெண்ட். அப்புறம் சிஸ்டர் கிளாடியா வந்து சிஸ்டர் சுதாவை வெல்கம் பண்ணுவாங்க. இன்னைக்கான வேல்யூ வந்து இன்னசென்ஸ், அப்பாவித்தனம். இந்த உலகத்துல இனி தேதியில நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா? பொறாமை, போட்டி, வெறுப்பு, கோபம், இதெல்லாம் வந்து நம்மளையே நிறைய வித்தியாசத்தை ஏற்படுத்திருக்கு. சுதா தீதி வந்து நமக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கோஇன்சிடென்ட்ஸ்னே சொல்லலாம். அவங்க தங்களுடைய ஆட்டிடியூட் மற்றும் நடத்தை மூலியமா குழந்தை போல ஒரு அப்பாவித்தனத்தை வெளிப்படுத்துறாங்க. அவங்க நம்மளோட இந்த ஞானத்தை, அப்பாவித்தனம்ன்ற ஞானத்தை வந்து ஆன்மீக தன்மையோட வெளிப்படுத்துவாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு நல்ல பொருளை கொடுக்குது. நமக்கு வந்து அந்த எசன்ஸ், உண்மையான எசன்ஸ்னா என்னன்னு நமக்கு நினைவூட்டுறாங்க. நம்மள வந்து முடிவெடுக்கும் திறனை நமக்கு அதிகப்படுத்துறாங்க. இப்ப காலத்தினுடைய சக்கரம் வந்து மறுபடியும் மாற்றம், ஆன்மீக மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. எங்க வந்து ஆத்ம நினைவு வந்து எந்த ஒரு தடையும் இல்லாம இருக்கு. இப்போ சிஸ்டர் கிளாடியா சிஸ்டரை வெல்கம் பண்றோம். அவங்க வெல்கம் பண்ணுவாங்க. Om Shanti. ஓம் சாந்தி. வெல்கம் சுதாதி. ஓம் சாந்தி. So nice to hear you talk about this ரொம்ப value of நல்லா innocence. Because when இந்த we look வேல்யூ at a இருக்கு இல்லையா? child, இன்னசென்ஸ். why we like so நான் much குழந்தையை that பார்க்கும்போது child, you know, அந்த குழந்தையுடைய அப்பாவித்தனம் தான் feeling நமக்கு the innocence உடனே coming from the child. புரியும் இல்லையா? And அதோட then கிட்டேருந்து you can வரக்கூடிய feel the innocence அப்பாவித்தனம் also coming through you because of your way of living. So உங்க many times மூலியமாவும், we உங்களுடைய வாழ்க்கை முறை feel மூலியமாவும் அந்த very அப்பாவித்தனத்தை that you are innocent. புரிஞ்சுக்க முடியுது. So it is very good for you to speak about this. What is the difference இது between நீங்க பேசுறது, இந்த innocent தலைப்புல and பேசுறது, innocent? So I அஹ், think they both are அப்பாவித்தனத்துக்கும் hand to hand. அஹ், So I'm முட்டாள்தனத்துக்கும் ஒரு வித்தியாசம் கூட உங்களால yes. சொல்ல முடியும். So I'm in Brazil today. I'm giving one flower இன்னைக்கு to நான் வந்து பிரேசில்ல Brazil இருக்கேன். and to you. அழகான புது மலர்கள் Thank உங்களுக்காக. you. Thank you very நன்றிகள், much. ரொம்ப This is நன்றிகள். very lovely. Today. Thank you for Yeah. being with us. So let's எங்களோட இணைந்தமைக்கு glad to நன்றி. hear from you. உங்ககிட்ட இருந்து கேட்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சில ஹவுஸ் கீப்பிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்டர்பிரிட்டேஷன் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா பல்வேறு லாங்குவேஜஸ்ல இந்த செஷன் அவைலபிளா இருக்கு. சிஸ்டர் வந்து 50லேருந்து 55 நிமிஷம் வரைக்கும் பேசுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா மனோஜ் பிரதர் கிட்ட கேட்கலாம். உங்க சிஸ்டர் கிட்ட கேட்பாங்க. சிஸ்டர் பேசுவாங்க. Thank you, Manoj Bhai. நன்றிகள் மனோஜ் பாய். Team of virtuous souls. இந்த டீம், குணங்கள் நிறைந்த இந்த டீமுக்கு நன்றிகள். எப்பயுமே ஒரு வர்ச்சுவலேருந்து இன்னொரு வர்ச்சு வந்து இத்தனை வருஷங்களமா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ 104 வருஷம் எபிசோட் ஆயிருக்கு. பாபா வந்து 36 குணங்கள் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பாபாவை கூட தாண்டிட்டீங்க. 108 குணங்கள் பத்தி பேசுறீங்க இல்லையா? இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லது. ஒரு மலர் மாலை 108, அது வந்து அந்த மாலையை உருட்டிட்டே இருந்தா போறோம், நாம பர்ஃபெக்ட் ஆயிடலாம். அப்போ ரொம்ப நன்றிகள் மனோஜ் பிரதர். ரொம்ப நல்ல போயம் சொன்னீங்க. உங்க போயத்துல நீங்க வந்து இந்த தீமோடைய எசன்ஸை சொல்லிட்டீங்க. எதுவுமே எல்லாமே வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ரொம்ப நல்லா இருந்தது அது கேட்கறதுக்கு. அப்புறம் சிஸ்டர் கிளாடியாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அழகான மலர்களை பரிசளிச்சாங்க, ஒரு அழகான புன்சிரிப்போட, அழகான வார்த்தைகளோட. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு
கலியுகத்தினுடைய I கடைசியில always people ம் அ always think that த it is to be innocent is not இரும்பு very easy. யுகத்தினுடைய It should கடைசியில be very careful. அப்பாவித்தனமாக இருக்கிறது வந்து And நம்ம புத்திசாலித்தனமா what do we இருக்கணும். mean by saying that you should be very careful? புத்திசாலித்தனமா இருக்கணும்னா என்ன இருக்கணும்னு Maybe எனக்கு some kind புரியல. of cunningness or ஒரு சில some கன்னிங்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? people may have அது different kind தேவையா? of interpretations for this ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான being clever. அந்த வார்த்தை கிளவர்ன்ற However, வார்த்தை வந்து generally, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு I இது I இருக்கு. I recalled a story in which என்னுடைய a crow, சின்ன வயசுல ஒரு and he கிளவர் was க்ரோன்னு ஒரு very கதை இருக்கு இல்லையா? thirsty, தந்திரமான and there was அது வந்து water தண்ணி reaching very தேவையானது. little at the bottom, and how அப்போ ஒரு ஜாடியில the ரொம்ப கீழ crow தண்ணி used இருந்தது. some stones to throw in that அப்ப pitcher, காக்கா வந்து and the அதுக்குள்ள water came up. கல்லெல்லாம் போட And போட in தண்ணி that மேல in வந்தது. that story, the word was used அந்த clever, கதையில the clever crow, கிளவர் தந்திரம்னு the clever meant சொல்லியிருக்காங்க. wisdom. அப்போ And அதுல வந்து ஞானத்த sometimes குறிச்சது அந்த வார்த்தை. the word clever comes as cunningness, like a fox. ஒரு சில And நேரத்துல புத்திசாலித்தனம் வந்து different kind of expressions we can தந்திரமானதுன்னு use, சொல்லலாம். like Sister Claudia said வெவ்வேறு earlier. விதமான எக்ஸ்பிளனேஷன் யூஸ் பண்றாங்க. People அதுல call it நைவ்னு ஒரு வார்த்தை naive இருக்கு. or ignorant, or maybe sometimes they call it foolish, ஒரு சில நேரத்துல அதுல முட்டாள்தனம்னு கூட worse than சொல்றாங்க. that. There can be some words. அதோட மோசமா கூட So, சொல்றாங்க. so but anyway, when we நமக்கு talk of this எப்படி word இருந்தாலும் innocence, இந்த வார்த்தையை பத்தி சொல்லும்போது in my understanding, எனக்கு என்னுடைய innocence புரிதலின்படி is அப்பாவித்தனம்னா this stage of innocence actually அப்பாவித்தனமான நிலை வந்து அது is வந்து the ஒரு height உயரம். of all the wisdom and all the எல்லா innocence, ஞானத்தினுடைய உயர்ந்த நிலைன்னு சொல்லலாம். all the purity attained. எல்லா பவித்திர தன்மையும் You have அடைஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய everything நிலைன்னு reached சொல்லலாம். that highest stage, which will be எல்லாமே called அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த innocence. உயர்ந்த நிலையை அடைய முடியும். அது வந்து I அப்பாவித்தனம்னு சொல்ல feel முடியும். that. நான் I அப்படி will talk நினைக்கிறேன். about it. நான் அத I பத்தி don't know பேசுறேன். how much I will be able to speak because we have a retreat going on. எனக்கு And இங்க ஒரு ரெட்ரீட் போயிட்டு இருக்கு. so அதனால ரொம்ப I நேரம் will பேச be முடியாதுன்னு there நினைக்கிறேன். too. And நான் அங்கேயும் anyway, இருக்கணும். I will ஆனா try to do justice to this theme definitely நானு இந்த தீம் in this குடுத்ததுக்காக retreat. ஜஸ்டிஸ் பண்றேன். So the first thing which I அப்போ wanted to முதல்ல ask all of you was, when you use the word நான் innocence, நீங்க what அப்பாவித்தனம்னுன்ற image வார்த்தை யூஸ் comes in பண்ணும்போது front of you? போது நம்ம முன்னாடி வரக்கூடிய தோற்றம் Child, சிஸ்டர் சொன்னாங்க child. குழந்தை, And I ஒரு think சின்ன it's குழந்தை. natural for everyone. An அப்போ image of a child comes in ஒரு front of குழந்தை வந்து நம்ம முன்னாடி வருது இல்லையா? அந்த the தோற்றம். screen of the mind when the word innocence is used. And so why that, then what does that mean, innocence? That ஏன் அந்த purity, like அப்பாவித்தனத்த, அந்த தூய்மைய nothing artificial, அதுல எந்த ஒரு nothing ஆர்ட்டிஃபிஷியலான that விஷயமே is இல்ல இல்லையா? visible in the eyes or on the face or அது the expression எல்லாமே அந்த of the child, குழந்தையுடைய முகம், and that we call அதோடைய எக்ஸ்பிரனேஷன் எல்லாத்துலயும் தெரியுது innocence. இல்லையா? அததான் அப்பாவித்தனம்னு I சொல்றோம். was actually thinking of this நான் theme. ஆனா யோசிச்சுட்டு இருக்கும்போது இத பத்தி In my mind came என்னுடைய மனசுல 3 images. 3 And விதமான connected விஷன் with வந்தது. these 3 images அந்த came காட்சியோட to my தொடர்பு mind, படுத்தும்போது I recalled 3 songs. நான் யோசிச்சு They are பார்த்தேன். Hindi 3 songs. பாட்டு எனக்கு தோணுச்சு. I 3மே came to ஹிந்தி know சாங். from Manoj Bhai that there are நான் few மனோஜ் பாய் கிட்ட among தெரிஞ்சுக்கிட்டேன். all of you who do not நமக்கு understand நடுவுல Hindi, but ஹிந்தி would like to தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா rather say maybe or suggest that சொல்லலாம், learn some Hindi, because there ஹிந்தி are some தெரிஞ்சுக்கிறது such கொஞ்சம் expressions நல்லது. in Hindi which are ஏன்னா ஒரு difficult சிலது to ஹிந்தியில translate வரக்கூடியது as per my எக்ஸ்பிரஷன் வந்து understanding டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. in என் different பிரகாரம் languages, and very very deep. And so but ரொம்ப ரொம்ப for ஆழமான those of you எக்ஸ்பிரஷன் who இருக்கு. understand Hindi, so I would like to definitely நிறைய பேருக்கு ஹிந்தி tell தெரியுன்றதுனால these 3 songs which அப்ப நான் tell இந்த 3 பாட்ட the பத்தி சொல்றேன். innocence of 3 அதுல அப்பாவித்தனம் beings. பத்தியும் இருக்கு. 3 So விதமான the அப்பாவித்தனம். first one முதல் which வந்து came in front of my eye of என்னுடைய mind மனசுல was வந்தது. image of
கடவுளினுடைய தோற்றம். most innocent being, கடவுள் தான் இருக்கறதுலயே ரொம்ப அப்பாவியானவருங்க. the ஆனா wisest ரொம்ப among us, நல்லவரு. and the most புத்திசாலியும் கூட. innocent. ஆனா ரொம்ப And அப்பாவியும் கூட. and, this is why இதனால தான் everyone, every human being, ஒவ்வொருத்தரும் at the time of need, at the time of some எப்ப difficulty, தேவையோ, when there is எப்ப no கஷ்டம் இருக்கோ, support from anywhere, when வேற எந்த everything சப்போர்ட் is யார்கிட்ட lost, இருந்தும் கிடைக்காத then போது, எல்லாமே our இழந்தா போல eyes இருக்கும்போது, goes only towards one, நம்மளுடைய and that கண்கள் is உடனே God. கடவுள் And கிட்ட there தான் is போகும். full hope and அப்புறமா confidence நம்மகிட்ட that முழு I நம்பிக்கையும் will இருக்கு get இல்லையா? support, எனக்கு I will அவர்கிட்ட get இருந்து help ஹெல்ப் from கிடைக்கும். that supreme being. Because அந்த சுப்ரீம் பீயிங் கிட்ட இருந்து. the entire life the person might not have நம்ம remembered முழு him, வாழ்க்கையிலயும் அவர from நினைச்சு கூட within, பார்த்தே இருக்க மாட்டாங்க. but அவர பத்தி when from யோசிச்சிருக்க a கூட true மாட்டாங்க. heart, when from a ஆனா pure உண்மையான heart the voice மனதிலிருந்து comes, oh ம் God, அந்த oh God, வார்த்தை வருது இல்லையா? ஓ help me, காட்! ஓ கடவுளே! support me, எனக்கு உதவி guide me. பண்ணுங்க. என்ன From the வழி true நடத்துங்க. heart, I know so உண்மையான many such மனசுலருந்து stories, where நெறைய அந்த மாரி people கதைகள் கேட்டுருக்கோம் இல்லையா? felt, experienced மக்கள் direct அ help from God, even டைரக்ட் when there is கடவுளுடைய nothing டைரக்ட் else, உதவிய அனுபவம் பண்ணவங்க, when they had கடவுள் no நம்பிக்கை இல்லாதவங்க கூட அத other எக்ஸ்பீரியன்ஸ் choice, பண்ணியிருப்பாங்க. no other வேற choice, எதுவும் வழியே no இல்ல. other, வேற எதுவும் சாய்ஸே இல்ல. nothing is visible, எதுவுமே கண்ணுக்கு தெரியாத then போது the கூட, heart அப்போ speaks உண்மையான out, மனசு என்ன பண்ணுது? oh God, oh God. "ஓ கடவுளே! And என்ன காப்பாத்து" God is அப்படின்னு so சொல்லுது இல்லையா? innocent, கடவுள் அவ்ளோ ரொம்ப அப்பாவி. but so powerful ஆனா ரொம்ப பவர்ஃபுல். and so wise. அவ்ளோ புத்திசாலி இல்லையா? The height of wisdom is God. அது வந்து The height of powers, the spiritual powers is God. அவ்ளோ ஆன்மீக சக்திகள் இருக்கு But at அவர்கிட்ட. the same time, so ஆனா அதே innocent. நேரத்துல When the child, ரொம்ப the அப்பாவி. soul, அப்ப cries out, குழந்தை oh ஆத்துமா, God, "ஓ God காட்" அப்படின்னு comes அழும்போது, for the help of the child கடவுள் வந்தாரு. அந்த and குழந்தைக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வராரு. reforms that what is spoiled, helps at the time of அப்புறம் வந்து need, கெட்டதையெல்லாம் நல்லதா மாத்துறாரு. and so on. எதெல்லாம் கெட்டு போச்சோ So அதெல்லாம் கூட therefore, மாத்துறாரு. there is a beautiful song about God. அப்போ I would ஒரு just like our brother to put that song, ஒரு and you அழகான listen பாட்டு to இருக்கு. just 2 lines of this song, பிரதர்ஸ் and அந்த பாட்ட later போட on you சொல்றேன். can listen 2 in லைன் your மட்டும் home கேளுங்க. அப்புறமா that கூட beautiful மீதிய song, உங்க வீட்ல and கூட you கேளுங்க. understand முழு பாட்ட. what is meant அப்போ by உங்களுக்கு புரியும். God being innocent. அப்போ கடவுள் எவ்ளோ அப்பாவின்றது भक्ति புரியும். भजन मंत्र और अन्य भक्ति गीतों वाला कीपैड फोन कारवा मोबाइल भक्ति। भोलेनाथ से निराला गौरी "போலேநாத் சே நிராலா" அப்படின்னு அந்த பாட்டு போடுனாங்க. அதாவது இறைவனை விட அப்பாவியான வேற யாருமே இல்ல அப்படின்ற அந்த பாட்டு. அவ்ளோ கெட்டு போனதையும் சீர்திருத்தக்கூடியவர். "भोलेनाथ से निराला और कोई नहीं." இறைவன் மாரி தனித்துவமானவர் யாருமே இல்ல. அப்பாவி ஆனாலும் So தனித்துவம். those who do not understand Hindi, யாருக்கு I would புரியலையோ just ஹிந்தி, like to definitely know the meaning of these three கண்டிப்பா songs. இதோட மீனிங் And so இந்த first 3 thing which பாட்டுடைய comes in மீனிங் front of me தெரிஞ்சுக்கோங்க. about innocence is God. அப்போ முதல்ல Second, the second அப்பாவித்தனம் image which comes கடவுள into பத்தி, my mind 2வது பத்தி about innocence, as Claudia said, is of course a child. கிளாடியா சிஸ்டர் சொன்ன போல ஒரு Child, குழந்தை in என்னோட my உருவம் mind, ஞாபகம் when we வருது. say the innocence of the child, that they are அப்ப ஏன் ஒரு குழந்தையினுடைய children அப்பாவித்தனம்னு are சொல்றோம்னா, very innocent in the sense that they do not, there is no manipulation, no குழந்தைகள் exaggeration, எந்த விதத்தையும் as it is, மாற்றம்லாம் சொல்றதில்ல. எது இருக்குதோ அப்படியே very சொல்லுவாங்க. honest, very truthful in ரொம்ப their ரொம்ப behavior. They do not ஹானஸ்ட், have any ட்ரூத், hatred, any feelings of யார் மேலயும் எந்த reproach. விருப்பமும் They இல்ல. do not keep anything bad in their heart. அவங்கள Honestly, மனசுல எதுவுமே they are the தப்பானது கிடையாது. safest and the அவங்களுடைய best மனசு child. ரொம்ப கிளீனா இருக்கும். Therefore, children are உள்ள என்ன loved இருக்கோ by அதேதான் வெளில everyone. சொல்லுவாங்க. And for அதனால children, no குழந்தைகள matter எல்லாருக்குமே to பிடிக்கும் which இல்லையா? nationality they belong, to which
அப்போ எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும், எந்த கல்ச்சர் சேர்ந்தவங்களா இருந்தாலும், எந்த மொழி பேசக்கூடியவங்களா இருந்தாலும், but when they are little children, ஆனா குழந்தைகள் the சின்னதா only இருக்கும்போது, language they speak and அவங்க understand பேசக்கூடிய is the ஒரே language ஒரு of love. மொழி என்னது? And அன்பு that தான் language பேசுவாங்க. of love is that true அந்த அன்பு innocence, தான் வந்து which they உண்மையான understand very அப்பாவித்தனம். well, and they are able அத to அவங்க நல்லா express that புரிஞ்சுக்கிறாங்க. language. அத வந்து That when there is a எக்ஸ்பிரஸும் beautiful பண்றாங்க. song about அப்போ children, ஒரு அழகான ஒரு about பாட்டு the இருக்கு innocence குழந்தைகள of the பத்தி, children. So அவங்களுடைய listen அப்பாவித்தனத்த this பத்தி. song now, 2 இது lines of இது the song, 2 and வரிகள் later கேளுங்க. on the full song. அப்புறமா முழு பாடலையும் கேளுங்க. மனதால உண்மையானவர்கள். குழந்தைகள் மனதால் உண்மையானவர்கள். இந்த மலர்கள் தான் கடவுளுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. खुद रूठे खुद मन जाए फिर हम जोली बन जाए झगड़ा जिसके साथ करे अगले ही पल फिर बात करे யாரு கூட எந்த நொடி சண்டை போட்டாலும் உடனே போய் சேர்ந்துருவாங்க. अगले ही पल फिर बात करे इनको किसी से बैर नहीं इनके அவங்களுக்கு யார் மேலயும் வெறுப்பு கிடையாது. इनका भोलापन அவங்களுக்கும் யார் மேலயும் கிடையாது. மற்றவர்களுக்கும் குழந்தைகள் மேல வெறுப்பு இல்ல. मन के सच्चे குழந்தைகள் மனதால உண்மையானவர்கள். முழு உலகினுடைய Song is about நட்சத்திரங்கள். children. இது குழந்தைகள Okay. பத்தி. And the ஓகே. third image that comes 3வது in my mind உருவம் is the image என்னுடைய of மனசுல a வருது. mother. அப்போ அம்மாவுடைய Image of a mother. உருவம். And the mother is very, very innocent and அம்மா வந்து is ரொம்ப ரொம்ப அப்பாவி. ready to do anything and everything for the அம்மா வந்து sake of எது the பண்ணவும் child. ரெடியா இருப்பாங்கல்ல So குழந்தைக்காக. much of sacrifice, so much of எவ்ளோ தியாகம் attitude பண்றாங்க of குழந்தைக்காக. giving, so much, குடுக்கணுன்ற so much. எண்ணம் It can't be எவ்ளோ compared. குடுக்குறாங்க. And this is why அது கம்பேரே பண்ண முடியாது. even when people அதனால தான் remember God, particularly in India, they அ say கடவுள God அதான் first as நினைக்கிறாங்க mother இந்தியால. and then father. அப்பதான் இறைவன கூட முதல்ல When அம்மான்னு the சொல்றாங்க. அப்புறமா image அப்பா of சொல்றாங்க. a mother comes, then அப்போ I use the word ஒரு அம்மாவுடைய innocent. உருவம் Now let's ஞாபகம் talk வருது. about the mother. அப்பாவின்னு வரும்போது. அப்போ அம்மாவ பத்தி ஒரு பாட்டு. நீங்க எவ்ளோ அப்பாவி, நீங்க எவ்ளோ ரொம்ப நல்லவங்க. எவ்ளோ அன்பானவர்கள். ஓமா ஓமா அப்படின்ற அந்த பாட்டு. ம். तू कितनी अच्छी है, बोली है. ये जो दुनिया है ये बन है कांटों का तू फुलवारी இந்த உலகமே வந்து காடு போல இருக்கு. ஓமா ஓ. So these songs were just some, இப்ப இந்த பாடல்கள்லாம் examples ஒரு சில எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு தான். to understand ஆனா அத innocence. புரிஞ்சுக்க, I think அப்பாவித்தனத்த புரிஞ்சுக்க it will be good to go deeper into the qualities of அது God, வந்து இன்னும் child, ஆழமா and கடவுளுடைய mother. குணங்கள், குழந்தையின் And குணங்கள், if அம்மாவினுடைய the குணங்கள் soul is able to அதுக்குள்ள imbibe, போணும். இப்ப inculcate these ஆத்மா qualities in the self, இதெல்லாம் தனக்குள்ள தாரணை the பண்ணும்போது soul becomes the image
அப்ப ஆத்மா வந்து innocence. This quality அப்பாவித்தனத்தினுடைய ஒரு உருவமா this is மாறிடும். why, அதனால தான் I remember, நான் எனக்கு I ஞாபகம் don't வருது. know how many of you know Brother Jagdish, and எத்தனை பேருக்கு ஜெகதீஷ் used பிரதர் to say தெரியும் this தெரியாது. thing that எல்லாருமே a எப்பயுமே teacher, சொல்லுவாரு, a நீங்க teacher டீச்சரா இருக்கணும். is a teacher and has to play the role of a teacher, but very often டீச்சருடைய ஒரு teacher ரோல் has பண்ணணும். to become like a mother. டீச்சர் Very வந்து ஒரு அம்மா intelligent போல on one ஆகணும். hand, on the other ரொம்ப hand, very innocent. புத்திசாலித்தனமாவும் ஆகணும். ஆனா Always ready அப்பாவியாவும் to இருக்கணும். help, to guide, எப்பயுமே to உதவ protect, ரெடியா இருக்கணும். to give, ப்ரொடெக்ட் to பண்ண make the children, like students, கொடுக்கறதுக்கு. like children, move forward. குழந்தைகளை வந்து So this quality மாணாக்கரை on வந்து the other குழந்தைகள் hand போல brings that முன்னேற்றத்துக்கு ரெடியா இருக்கணும். innocence where there is no fear, where they இப்போ do not இந்த lose மாதிரி anything, ஒரு but அப்பாவித்தனம் they can எதையும் move இழப்போன்ற forward பயம் and இல்ல. automatically மத்தவங்க என்னை develop தாண்டி போயிட்டாங்கன்னா a lot என்ன of ஆகும் respect அப்படின்னு. and lot of இப்ப importance. But the நிறைய teacher மரியாதை is கிடைக்கும் not அந்த போல limited டீச்சருக்கு. when you have that எந்த quality. ஒரு எண்ணமும் வராது. The mother does not அம்மாவை want போல anything இருந்தான்னா for the self. The mother தனக்காக wants எதுவுமே everything வச்சுக்க மாட்டாங்க. for the எதையும் child. எதிர்பார்க்க மாட்டாங்க. And this எல்லாமே is குழந்தைங்களுக்காக why நினைப்பாங்க. the mother இதுதான் is வந்து valued in the whole world. அம்மாக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கு இல்லையா? Generally, முழு the whole உலகத்துலயும் world is முழு mother. உலகமுமே மதிக்குது. And therefore, this I think that அதனால we need to go in the depth of the qualities of these three. நாம God, இந்த 3 child, பேருடைய and ஆழத்துல the போனோம் mother. உலகத்துல. கடவுள், Now, குழந்தை மற்றும் அம்மா. another thing, further I come to the second இன்னொரு point. விஷயம், There is one expression when God அஹ், says, ஒரு just எக்ஸ்பிரஷன்ல be a கடவுள் சொல்றாரு, child. வெறும் Means குழந்தையா இருங்க. do not allow the child within உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைய eternal, ம், is the eternal ஒவ்வொரு child. ஆத்மாவும் நித்தியமா When it is குழந்தையினுடைய இறைவனுடைய innocent, குழந்தை இல்லையா? ஆனா when ஆத்மா the தன்னை soul மறந்துடுது. begins to identify the self with ஆத்மா body, தன்னை மறந்துட்டு உடலோட தொடர்பு படுத்திக்குது இல்லையா? after that அப்போ begins to identify with the status, with அதுக்கப்புறமா the position, with the ஸ்டேட்டஸ், religion, with the பொசிஷன், nationality, and all the ரிலிஜன், things that are நேஷனாலிட்டி, related to the இந்த body, விஷயங்களோடலாம் தன்னை தொடர்பு கொள்ளுகிறது. இதெல்லாம் உடம்போட arrogance and சம்பந்தப்பட்டது. ego and அப்புறம் கோபம், pride ஈகோ, and many other பெருமை, negative things begin to emerge in the நிறைய soul. நெகட்டிவ் திங்ஸ்லாம் And வருது. that the beautiful child which ஆனா was அழகான அந்த within குழந்தை that soul அந்த begins ஆத்மாக்குள்ள to இருந்தது இல்லையா? die. So அது God சாக says, ஆரம்பிக்குது ஏதோ do ஒரு not வகையில. அப்ப allow கடவுள் this சொல்றாரு, beautiful, pure child இந்த within அழகான your தூய்மையான soul குழந்தை to உங்களுக்குள்ள die. ஆன்மாக்குள்ள Remain வந்து a சாக child. விடாதீங்க. குழந்தையாகவே இருங்க. In Hindi, the child is called bacha. So God ஹிந்தியில says, குழந்தைய remain பச்சான்னு a சொல்லுவாங்க. child. நீங்க Bacha, குழந்தையா you will இருந்தீங்கன்னா be always protected. Bacha, எப்பயுமே from பாதுகாக்கப்பட்டு இருப்பீங்க. all that குழந்தை what is negative. பச்சா பச்சா Always பச்சான்னா you will be காப்பாற்றப்படுறது. under protection. So நீங்க எப்பயுமே when we say கடவுளுடைய innocence, பாதுகாப்புல இருப்பீங்க. அப்போ so அப்பாவித்தனம்னு if சொல்லும்போது we maintain that innocence of a நான் child, அதை மெயின்டைன் பண்ணும்போது if I do குழந்தையுடைய not try to அப்பாவித்தனத்தை show myself to be too clever, நான் வந்து என்ன ரொம்ப to be புத்திசாலின்லாம் the காட்டிக்காம one இருந்தேன்னா, who knows a lot, who has எனக்கு read a எல்லாமே lot. தெரியும், I நான் would நிறைய like to படிச்சிருக்கேன். tell you one story நான் from உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். saint ஒரு துறவி from India. His name was இந்தியால இருந்து, Dayanand. அவர் பேர் வந்து தயானந்த். So he was like around 500 years ago, and இது ஒரு from 500 his வருஷம் முன்னாடி childhood, he அவரோட தன்னுடைய had குழந்தை an பருவத்துல interest in அவருக்கு reading, in studying, படிக்கிறதுல so நிறைய he ஆர்வம் read இருந்தது. all the Vedas. Probably you know அது that எல்லா வேதத்தையும் Vedas are படிச்சிட்டாரு. the spiritual books, very very big books. There are 4 Vedas, and he read வேதங்கள் all வந்து the 4 Vedas and ரொம்ப all பெரிய the பெரிய புக் அது. scriptures, எல்லா 26 புராணங்களையும் big படிச்சிட்டாரு. scriptures, and 6 பெரிய so he read புராணங்கள் these இருக்கு. books. And எல்லாத்தையும் படிச்சிட்டாரு. one day, in his quite ஒரு young நாள் age, he heard சின்ன from வயசுல someone that யார்கிட்டயோ until கேட்டாரு, you have a guru, உங்களுக்கு குரு you இல்லாத cannot find வரைக்கும் salvation. உங்களுக்கு No முக்தி matter how கிடைக்காதுன்னு much யாரோ you have சொல்லிட்டாங்க. read. நீங்க எவ்வளவு So படிச்சிருந்தாலும் because he சரின்ட்டாங்க. was, such a learned person, he had read அவர் so நல்லா much, படிச்சதுனால he began to think, who
அவரு Whom யோசிக்க should ஆரம்பிச்சாரு. I choose as my guru? யார் வந்து என்னுடைய Who can குருவா make நான் water தேர்ந்தெடுக்கணும்னு. wine? அவரு வந்து So he சாதாரணமா இருக்க tried to முடியாது இல்லையா? inquire about it, and அப்போ somebody அத பத்தி suggested விசாரிச்சாரு. that there ஒருத்தர் is சொன்னாங்க, a person who can be ஒருத்தர் suitable இருக்காங்க. for you as your guru. உங்களுக்கு பொருத்தமானவரா இருப்பாரு அவரு. So he went there. அப்ப அவரு He அங்க went போனாரு. there, and அங்க போனாரு. the door of this home was closed. He knocked the door. அந்த வீட்டு கதவு மூடி இருந்தது. கதவு Dayanand தட்டினாரு. knocked the door, and தயானந்த் from வந்து கதவு inside தட்டினாரு. a voice came, உள்ளுக்குள்ள இருந்து "Who is ஒரு there?" குரல் வந்தது. யாரு அங்க இருக்கிறது? And the answer யாரு? Dayanand gave அப்ப was, பதில் வந்து "This is தயானந்த் why சொன்னது வந்து, I have come here." இதற்காக தான் நான் இங்க The வந்திருக்கேன் question was, அப்படின்னாரு. "Who is there?" கேள்வி The வந்து answer was, "This யாரங்கன்னு. is why I have come here. பதில் வந்து நான் Let us இதற்காக தான் find இங்க out வந்திருக்கேன். who am I." So when அப்போ this answer நான் was என்ன given, தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க the வந்திருக்கேன் man அப்படின்னு inside சொன்னாரு. understood அப்போ உள்ள that this இருந்தவர் வந்து person who is standing outside வெளியில must have இருக்கக்கூடியவர் read a lot. நல்லா நிறைய He asked him படிச்சிருப்பாரு second அப்படின்னு. question, still not அப்ப ரெண்டாவது opening the கேள்வி door, கேட்டாரு. and கதவு said, திறக்காம சொன்னாரு. "Okay, tell me, what have you read up till now?" இப்போ வரைக்கும் என்ன The படிச்சிருக்கீங்கன்னு answer was, கேட்டிருக்காரு. "I have read all the பதில் Vedas வந்து and scriptures." நான் எல்லா வேதங்களையும் புராணங்களையும் The படிச்சிட்டேன். door still did not open. அப்ப The கதவு man இன்னும் திறக்கல. inside said to உள்ள இருந்த the மனிதர் man வந்து outside, "Okay, வெளியில இருந்த மனிதருக்கு go ஓகே and throw all your books in the river போங்க, which is flowing நீங்க படிச்ச nearby, புத்தகத்தை எல்லாமே and then பக்கத்துல come இருக்கிற back to me. ஆத்துல தூக்கி போட்டுருங்க. I will tell you அப்புறமா திரும்ப வாங்க. who you are." அப்ப சொல்றேன் நீங்க So you யாருன்னு. understand? So புரியுதுங்களா? if there is a ego of I have இப்ப read எனக்குள்ள அந்த so ஈகோ much, இருந்ததுன்னா, அகங்காரம், நான் I இவ்ளோ know படிச்சிருக்கேன், so much, எனக்கு இவ்ளோ தெரியும். the innocence is lost. அப்ப அவங்க அப்பாவித்தனத்தை And இழந்தாச்சு. this is why when you இதனாலதான் remain a child, when you நீங்க always have குழந்தையாவே an இருந்தீங்கன்னா, attitude of learning, an எப்பயுமே attitude of படிக்கிற knowing, ஆர்வம் இருந்ததுன்னா, தெரிஞ்சுக்கிற and ஆர்வம் you do not இருந்ததுன்னா, even think about how many ஒரு degrees நொடி கூட you நீங்க have, யோசிக்கலன்னா, நீங்க how எவ்ளோ many படிச்சிருக்கீங்க, awards எவ்ளோ you have டிகிரி இருக்கு, received, எவ்ளோ அவார்டு what வாங்கியிருக்கீங்க, status you have. எதெல்லாம் Just எந்த when you ஸ்டேஜ் எல்லாம் are தாண்டி as the வந்திருக்கீங்க. little child, அஹ் always ready இதெல்லாம் வந்து to நினைவுல learn வச்சுக்காம, வெறுமனே ஒரு and with குழந்தையாகவே curiosity மட்டும் to know, இருந்தா, தெரிஞ்சுக்கணுன்ற to ஆர்வத்துல learn, to இருக்கும்போது, grow, படிக்கணும், கத்துக்கணும், that is called வளரணும். innocence. No அதுதான் matter how much அப்பாவித்தனம். you know. எவ்ளோ And this தெரிஞ்சிருந்தாலும் is சரி. why it is probably said இதனாலதான் in the world also that the சொல்லப்பட்டிருக்கு wise உலகத்துல people know புத்திசாலிகளுக்கு deeply, that நிறைய know தெரியும், enough ஆழமா but தெரியும். to know a lot. And only the இருந்தாலும் இன்னும் foolish நிறைய அது சொல்றாங்க இல்லையா, கற்றது thinks that கைமண் I அளவு know கல்லாது. everything. முட்டாள்கள் தான் வந்து So எனக்கு when எல்லாமே we talk தெரியும்னு of நினைப்பாங்க. innocence, innocence is அப்போ not நம்ம being அப்பாவித்தனம் blind. பத்தி சொல்லும்போது Innocence is not being ignorant. எதையும் தெரிஞ்சுக்காமயே வந்து தெரியும் A lot அப்படின்னு இல்ல. is there. But this நிறைய lot இருக்கு. is not just in the form of information. அது வந்து வெறும்னே This இன்ஃபர்மேஷனா lot மட்டும் இல்ல. is in the form of experience. அது வந்து But there என்னுடைய is no அனுபவமா இருக்கு. ego. There ஆனா is no எனக்கு எந்த ego அகங்காரமும் இல்ல. of that experience or that எனக்கு knowledge இவ்ளோ or தெரியும், that wisdom. எனக்கு இவ்ளோ ஞானம் இருக்கு That is அப்படின்ற called எந்த அகங்காரமும் innocence. இல்ல. This is why அதுதான் I said அப்பாவித்தனம். in the beginning, the அதனால innocence தான் is நான் the ஆரம்பத்திலேயே height சொன்னேன், of wisdom. அப்பாவித்தனம் வந்து ஹைட் ஆஃப் Height of விஸ்டம்னு wisdom. சொல்லலாம். So God is the wisest of the wise, but it is said அப்ப He is the இறைவன் Lord தான் of innocence புத்திசாலிக்கெல்லாம் or புத்திசாலி. the innocent Lord ஆனா அவர் வந்து அப்பாவித்தனம், who அப்பாவியான கடவுள்னு becomes சொல்லியிருக்காங்க. happy at a minute thing. You just with a ஒரு few சின்ன words விஷயத்துல கூட சந்தோஷமாயிடுவாங்க, tell உண்மையான about மனசோட இருந்தா. who you are, and God is present for you. நீங்க யாருன்னு நினைவு இருந்தாலே போதும், The கடவுள் only உங்களுக்காக வந்து thing நின்னுடுவாரு. God needs is ஒரே a ஒரு true விஷயம் heart. தான், That's all. உண்மையான மனம் இருந்தா Nothing more போதும், than that. வேற எதுவுமே தேவை. And so that really becoming innocent is இப்ப having உண்மையாவே nothing அப்பாவி more. ஆகணும்னா உண்மையான மனசு இருக்கணும். No question of trying to befool others, மத்தவங்களை manipulate ஏமாத்தணும் others, அப்படின்ற எதுவுமே இல்ல. or அவங்கள trying to make a show of கையாளணும், yourself. தன்னை தானே That I know so வெளிப்படுத்திக்கணும், much. எனக்கு Do இவ்ளோ something தெரியும், for the name, for fame, for glory. பெயர் புகழ்ச்சிக்காக எதுவும் பண்றது இல்ல. இல்ல
when the கடவுளுக்கு child பேர், gives புகழ்ச்சி birth, எதுவுமே it does not தேவையில்ல. need any name, fame, glory, குழந்தை nothing. வந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சி குடுக்கும்போது எதையும் எதிர்பார்க்கறது The இல்லையா? same பேர், is with the புகழ்ச்சி mother. எல்லாம். அதேதான் அம்மா கிட்டயும். The same is with the mother. அம்மாவும் And எதுவும் so எதிர்பார்க்கல. innocence is அதனால not being அப்பாவித்தனம் naive. You know everything. அ You understand முட்டாளா இருக்கிறது இல்ல. everything. There is no use in தெரியாம that. இருக்கிறது இல்ல. உங்களுக்கு எல்லாமே தெரியும். At the same time, அதே நேரத்துல you have no ego. அகங்காரம் இல்ல. So this is one thing which I wanted to say. இது வந்து Another ஒரு thing is விஷயம் when நான் we சொல்ல talk of நினைச்சது. 2வது innocence, it means அப்பாவித்தனம் பத்தி for me பேசும்போது it includes being எனக்கு வந்து innocent. It includes the expression of forgive and forget. ம், மறந்துருங்க, forgive and forgetன்னு And சொல்றாங்க. for that, neither God அதற்கு nor வந்து child nor mother, none of கடவுளோ, the three குழந்தையோ, have to அம்மாவோ make efforts to become the embodiment of forgiving and forgetting. None of them. It is in அதனுடைய their nature. சொரூபம் அவங்க வந்து அதுக்கு முயற்சி It is பண்ணவே their வேண்டாம். nature அது அவங்களுடைய to நேச்சர்ல இருக்கு. easily forgive, to easily forget. மன்னிக்கிறது, They would not மறக்கிறது keep anything, ஈஸியா பண்ணிட முடியும். any kind of அவங்க grudges மனசுல in their hearts. None of them. எந்த They are உறுமல் easy to எதுவுமே இல்ல. clean. அவங்க Yeah. ரொம்ப ஈஸி. ரொம்ப Their heart is தூய்மையா, absolutely பியூர். clean. So it அவங்க includes மனசு ரொம்ப this தூய்மையா இருக்கு. attitude of forgiveness and forget. அப்ப மறக்கிறது, Okay, மன்னிக்கிறது somebody தேவை. did something wrong with யாரோ you. ஏதோ செஞ்சுட்டாங்க. தவறா பண்ணிட்டாங்க If உங்க you கூட. are not, if you don't have this quality of innocence, you will அப்போ not உங்ககிட்ட அந்த forget it. அப்பாவித்தனம் இல்லன்னா, Probably அத till நீங்க the end மறக்க of your மாட்டீங்க. life. உங்க வாழ்க்கை முழுவதும் மறக்க மாட்டீங்க. It will remain there. அது And உங்க this புத்தியிலே way, இருக்கும். இதனால the heart and the intellect நம்மளுடைய both மனசு, remain clean. புத்தி கிளீனா இருக்காது. If anything negative of ஏதாவது anyone, ஒரு நெகட்டிவ் or even யாருடைய நெகட்டிவா இருந்தாலும் my own mistake, if I என்னுடைய keep தவறா thinking of இருந்தாலுமே that சரி, all the அத time, பத்தி யோசிச்சுட்டே on இருக்கும்போது one hand it is, so ஒரு to say, வகையில I realize my mistake, I know that நான் I அத have done this புரிஞ்சுக்கிட்டேன்னு mistake. சொல்லலாம். On என்னுடைய one hand தவற. it is honesty, but if ஒரு I வகையில அது keep நேர்மை. thinking of this ஆனா அத பத்தி mistake, யோசிச்சுட்டே இருக்கும்போது என்னுடைய தவற probably I will make more mistakes. நான் இன்னும் நெறைய And this is தவறுகள் தான் why பண்ணுவேன். God says, இதனால தான் forgive கடவுள் சொல்றாரு, yourself too. உங்களை கூட நீங்க மன்னிச்சுக்கோங்க. And உங்களுடைய forgive. தவறுகள. Take a முன்னேறி promise with செல்லுங்கள். yourself not to உங்களுக்கு repeat ஒரு the உறுதிமொழி mistake. குடுத்துக்கோங்க. நானு திரும்ப அத செய்ய When மாட்டேன்னு. you learn to forgive the self, you தன்னை will தானே easily மன்னிக்க forgive others. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, And if you see, மத்தவங்களையும் for மன்னிக்க முடியும். example, if a child அப்ப has குழந்தையும் done பாருங்க. something, because it's a child, குழந்தை வந்து child ஏதாவது will தவறு have to பண்ணிச்சுன்னா கூட, remember that this I did something wrong. நான் அத செஞ்சேன்னு ஞாபகம் வச்சுக்காது இல்லையா? Forgets. மறந்து போயிடும். Somebody else did something. Child does not யாரும் remember. ஏதோ செஞ்சாலும், அது கூட மறந்து போயிடும் And குழந்தை. this is why they are pure. They're innocent. அதனால தான் அவங்க Clean, பியூரா இருக்காங்க. and they are loved அப்பாவியா, by all. கிளீனா, So எல்லாராலையும் விரும்பப்படுறோம். innocent means to அப்போ imbibe அப்பாவியா this இருக்கணும்னா, quality, to குணத்தை forgive and to மறக்கிறது, forget. So மன்னிக்கிறது. think about anyone. I remember one incident யாரையாவது யோசிச்சு பாருங்க. எனக்கு when ஒரு we had a இன்சிடென்ட் program ஞாபகம் வருது. in Moscow, in மாஸ்கோல collaboration with the ஒரு health ப்ரோக்ராம் actually, and one of the theme was forgiveness. ஹெல்த். ஒண்ணு வந்து And மன்னிக்கிறது. so when the speaker asked that, இந்த ஸ்பீக்கர் is there anyone in the gathering? There were more than இந்த கூட்டத்துல 150 இருக்கோம். people probably. Is there 150 anyone in பேர் the இருந்தாங்க. gathering who had some கூட்டத்துல இருக்கவங்க past memories of some யாருக்காவது பழைய நினைவுகள், not good behavior, bad யாரோ behavior, சரியான நடத்தை and you are நடக்கல, keeping those தப்பா memories, and நடந்துக்கிட்டாங்க. these memories அத give you நீங்க உங்க pain, மனசுல வச்சிருக்கீங்க. these memories அது make உங்களுக்கு you வலி suffer, கொடுக்குது. and therefore if உங்கள there is anyone, சஃபர் பண்ண so வைக்குது. today you need to free yourself from these memories, இன்னைக்கு உங்கள நீங்க from விடுதலை all these பண்ணிக்கோங்க. kinds of pains and நினைவுகள் sufferings by forgiving that person who அவங்கள did something மன்னிச்சிடுங்க. wrong. Can you imagine? அப்போ I யோசிச்சு பார்க்க remember that முடியுமா? there was a person, a young man, who stood ஒருத்தர் up சின்ன and said வயசுக்காரரு அவர் எழுந்து that சொன்னாரு,
there was a moment 30 years before then that அப்போ moment 13 வருஷத்துக்கு முன்னாடி happened நடந்த ஒரு சம்பவத்த சொன்னாரு. with ஏதோ ஒரு விஷயம் his நடந்தது. mother. At that time he was அவங்களுக்கும், a அவங்க young அம்மாவுக்கும். child. அந்த நேரத்துல And அவங்க வந்து சின்ன குழந்தையா for இருந்திருப்பாங்க இல்லையா? 30 years he அப்போ didn't 30 meet வருஷமா, his சாரி mother. 13 இல்ல 30. அவர் அவங்க Till அம்மாவோட 30 பேசவே years இல்ல. he didn't meet his mother. Can you imagine what 30 kind வருஷமா of a அவங்க அம்மாவ state of சந்திக்கவும் இல்ல, mind பேசல. of the அப்ப mother அவங்க மனசு எப்படி of இருக்கும்? this அவங்க அம்மாவுடைய child must மனநிலை be. எப்படி இருக்கும்? இந்த And குழந்தையுடைய so when he was நிலை asked that you should now stop keeping that negative memory அப்ப in அவரு your சொன்னாரு, mind, இந்த மாரி ஒரு you நெகட்டிவான need to meet your நினைவு mother வந்து today வச்சுக்காதீங்க. and so on. உங்க அம்மாவ போய் So சந்திங்க just அப்படின்னு imagine that சொல்லப்பட்டது. scene. அப்ப யோசிச்சு பாருங்க அந்த And this சீன. man must have met his mother after இந்த 30 அம்மா years. அவங்க போய் திரும்பி சந்திச்சபோது From 30 young வருஷம் boy கழிச்சு to எப்படி a young இருந்திருக்கும்? man. ஒரு சின்ன Just குழந்தையிலிருந்து ஒரு imagine. பெரிய ஆளா. So it's such a beautiful quality of forgiveness. அப்போ But when we talk of மன்னிக்கிறது எவ்வளவு பெரிய innocence, நல்ல it குவாலிட்டி includes இல்லையா? that அது ஒரு quality. அப்பாவித்தனம். You don't keep anything negative in your heart அப்போ உங்களுக்குள்ள எந்த நெகட்டிவான for one விஷயங்களும் second. வச்சுக்காது. Okay? ஒரு நொடி கூட And வச்சுக்காது. gone. And on the basis of முடிச்சிருங்க. spiritual wisdom, if we say, we அப்ப understand ஆன்மீக that every coming second வழியில is a சொன்னோம்னா new second. ஒவ்வொரு நொடியும் Let the past, the old, not இப்ப prolong. பழசு போகட்டும். Let the every coming second be a new second. வர Make ஒரு a new நொடியும் புதுசா new இருக்கட்டும். அத thing வந்து by புதுசாக்குங்க. bringing some new உங்களுடைய wisdom in எண்ணங்கள் life, மூலியம் by having new feelings, உங்க by வாழ்க்கையில புது putting ஃபீலிங்ஸோட peacefulness to others. நடத்துங்க. So this அந்த actually புதுமைய வந்து includes the மத்தவங்களுக்கும் quality of கொடுங்க. forgiveness and அது வந்து forgetting. நம்மளுடைய மன்னிக்கும் திறனை அதிகம் பண்ணுது. And then when we talk of further innocence, then அப்ப அப்பாவித்தனத்தை பத்தி இன்னும் this, பேசும்போது innocence means when the thoughts, words and actions அப்பாவித்தனம்னா எண்ணம், சொல், செயல் மூணுமே remain ஒண்ணா. like that what you think, you do நீங்க என்ன what you யோசிக்கிறீங்களோ அதை speak. பேசுங்க. There is no என்ன difference பேசுறீங்களோ between அதுதான் செய்யுங்க. thinking one, அதுல எதுவுமே speaking வித்தியாசம் கிடையாது. something else and doing நினைக்கிறது something ஒண்ணு, else. யோசிக்கிறது ஒண்ணு, பேசுறது The ஒண்ணு, innocent செய்யறது means ஒண்ணு. when thoughts, words and actions அப்பாவித்தனம்னா are similar. எண்ணம், சொல், செயல் Because எல்லாமே there is no ஒண்ணா இருக்கு. question of trying ஏன்னா to அதுல fool others. மத்தவங்களை ஏமாத்தணும்ன்ற People விஷயமே will கிடையாது. listen to my words and they will think that I am very good person, but ஒரு inside சிலர் they are நம்மளுடைய some bad வார்த்தைகளை motives. கேட்டுட்டு என்ன நல்லவங்கன்னு நினைப்பாங்க. ஆனா எனக்குள்ள தவறான Actually, மோட்டிவ் இருந்ததுன்னா அது with சரியில்லை the இல்லையா? right understanding, this is befooling the self. சரியான புரிதலோட Because the law of என்னை karma நானே அதை ஏமாத்திக்கிறது. நான் வேற யாரையும் works ஏமாத்த in a போறது இல்ல. way. கர்மங்கள் The வேலை one செய்யும் who இல்லையா? is innocent, அப்ப யார் அப்பாவியா இருக்காங்களோ no question of any kind of difference between thoughts, words and actions. இப்ப எண்ணம், சொல், செயல்ல எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. And this is why there is no complication. This is why அதனாலதான் எந்த ஒரு innocence also காம்ப்ளிகேஷனும் means இல்லை இல்லையா? simplicity. இன்னசென்ஸ்னா When அது ஒரு you have an சிம்பிளிசிட்டி attitude of சொல்லலாம். manipulation, so நீங்க you நிறைய think யோசிக்கும் you போது have so மத்தவங்க many பத்தி waste thoughts, so many நிறைய waste யோசிக்க emotions, வேஸ்ட் how தாட், to say, வீணான how to எண்ணங்கள் say, வரும். how to speak, how to எப்படி do, சொல்றது, என்ன so that பேசுறது, people will not எப்படி know இதை what is செய்யறது. inside me. But when your thoughts, words and actions are same, this is உங்க எண்ணம், simplicity. சொல், செயல் வந்து No ஒண்ணா இருந்ததுன்னா complication அது in வந்து life. சிம்பிளிசிட்டி. No complication. எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை Yes, வாழ்க்கையில. that's all. என்ன Life இருக்கோ அது becomes அப்படியே simple, சொல்லிடுறோம். and simple is லைஃப் வந்து genius. சிம்பிள் ஆயிடும். சிம்பிள் வந்து You know, ஜீனியஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? Number one, this நம்பர் 1 it is so simple, அது ரொம்ப சிம்பிள். but one is genius. ஆனா ஒன் இஸ் God ஜீனியஸ்னு is சொல்லுவோம். one. காட் வந்து One ஒருவர். symbolizes unity. One symbolizes ஒண்ணுன்னா oneness. ஒற்றுமைன்னு சொல்லலாம். ஒண்ணுன்னா ஒன்னா So இருக்கிறது therefore, சொல்லலாம். this oneness in my thoughts, words, and actions, அப்போ this என்னுடைய wisdom எண்ணம், which we சொல், talk செயல்ல ஒருமை transparency, இருக்கும்போது அது என்னை this சரியா becomes வெளிப்படுத்தி transparent. காமிக்கும். So that will be innocence. Another அது இந்த area அப்பாவித்தனம். innocent. இன்னொன்னு Innocent also means when you have the attitude of giving. நமக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கும்போது அதுவும் ஒரு அப்பாவித்தனம். No selfish motives.
அதுல எந்த சுயநலமும் இல்ல. you naturally give, நானு do not have any நேச்சுரலா குடுக்குறேன். expectation from others எனக்கு எந்த that others எதிர்பார்ப்பும் give, இல்ல then you மத்தவங்க give கிட்ட you இருந்து. something அவங்க for them. குடுக்கணும். அவங்க No, குடுத்தா நான் குடுக்குறேன். the innocent ones only give. God is a constant அப்பாவியானவங்க giving. குடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. Mother கடவுள் is a தானே constant குடுத்துக்கிட்டே இருக்காரு giving, இல்லையா? and the அம்மா child வந்து very குடுத்துக்கிட்டே இருக்காங்க. naturally gives. குழந்தையும் ரொம்ப நேச்சுரலா குடுத்துக்கிட்டே The இருக்கும். presence of your children bring happiness in the atmosphere. Naturally. வீட்ல குழந்தை இருக்கும்போது தானா மகிழ்ச்சி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த This சூழ்நிலையில. is why children are, as even God இதனாலதான் says, children are compared குழந்தைகள் to Mahatmas, the great கடவுளே saints. சொல்றாரு குழந்தைகள் வந்து மகாத்மாக்கள். They do not have Great saint. theoretical knowledge, but it is said அவங்களுக்கு that God speaks through the தியரிட்டிக்கல் mouth of நாலேஜ்லாம் children, இருக்காது. ஆனா and they கடவுளே speak வந்து such குழந்தைகள் words வாயால that they பேசுறாங்க. know to be அவங்க true. அவ்வளவு They வார்த்தைகள் do not have சொல்லுவாங்க. logic. எல்லாமே அவங்க They can't வார்த்தைகள்ல explain வரக்கூடியதெல்லாம் why உண்மையாவே they said இருக்கும். these words, but அதுல they வந்து said, ஏன் அத and they சொன்னாங்கன்னு know to சொல்லி be true. எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. ஆனா வர வார்த்தைகள் உண்மையா Because இருக்கும். this is why they say, because they are so innocent that ஏன்னா God அதனால தான் அப்படி speaks from their சொல்றாங்க. mouth. அவங்க அவ்ளோ அப்பாவியா இருக்காங்க. அவங்க வாயால கடவுளே And this பேசுறா is போல why I இருக்கும். remember அதனால when தான் we were நான் little children, எனக்கு when ஞாபகம் our இருக்கு. parents had to make some kind of a decision, and they will put ஏதோ ஒரு some முடிவு எடுக்கும்போது papers, probably with some kind of அவங்க a பேப்பர்ல some எழுதி answers போடுவாங்க or இல்லையா? solutions, அது and ஏதோ the youngest முடிவுகள் child in எழுதி the போடும்போது family to put ரொம்ப on the paper, சின்ன குழந்தைய தான் போய் அத எடுக்க சொல்லுவோம். பேப்பர் and குலுக்கி that போடும்போது is சீட்டு done. குலுக்கி போட்டு. The அது child just வந்து picks up, does not know what is there in the paper. குழந்தை தானா எடுத்துரும். அதுல பேப்பர்ல என்ன இருக்குன்னு கூட அதுக்கு And தெரியாது. if uh, that way it is done, அதுபோல அது there is செய்யப்படுது. success. அதுல வெற்றி இருக்கு. So transparency, வெளிப்படைத்தனம். no kind of the attitude of giving. Another is the அப்போ the கொடுத்துக்கிட்டே இருக்கும். when we talk of innocence, innocence also means living in இப்போ present. அப்பாவித்தனம் Nowadays people very much வந்து use this expression, பிரசன்ட்ல இருக்கு. being now and here. இப்ப Actually, சொல்றாங்க இல்லையா? பீயிங் நவ் I அண்ட் don't ஹியர்னு know how சொல்றாங்க. many people are there in the billions of people who are actually எத்தனை able to live கோடான now and கோடிகள் here. இருக்காங்க. இந்த இப்போ நிகழ்காலத்துல இருப்பது இல்லையா? அது வந்து Yes, அவ்வளவு ஈஸி there இல்ல. are thoughts of the past, there are worries of the ம், future, கடந்த there are plans for காலத்தினுடைய the எண்ணங்கள் future, இருக்கு, and so எதிர்காலத்தினுடைய many things, so many பிளான்ஸ் thoughts. இருக்கு, But when we come நிறைய to நிறைய எண்ணங்கள் இருக்கு. innocence, innocence ஆனா is being அப்பாவித்தனங்கள் living in this moment, நிகழ்காலத்துல இருக்கு. living இந்த in this நொடியில இருக்கு. moment, இந்த and மொமெண்ட். making that moment worthy. அப்புறம் அந்த And நொடிய not வந்து bother about the future. Future will automatically be gone. எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம இத Future வந்து is gone. We நல்லா are ஆக்குறது. living in the present. நான் இங்க நிகழ்காலத்துல God வாழ்ந்துட்டு lives in the present. கடவுள் வந்து நிகழ்காலத்துல தான் The இருக்காரு. child lives in the present. குழந்தையும் நிகழ்காலத்துல தான் Mothers இருக்கு. probably may not be living in the present in this particular அம்மா வந்து world, வேணா இருக்காங்க but சொல்ல முடியாது mothers, I நிகழ்காலத்துல. think they ஆனா are more concerned about the present state of the child. குழந்தையுடைய தற்போதைய நிலைமையை பத்தி தான் அவங்க So யோசிப்பாங்க. therefore, living in the present. And அதனால அவங்க another நிகழ்காலத்துல thing இருக்காங்க about the சொல்லு. qualities of innocence, what I wanted to say was that இன்னொரு விஷயம் நான் no, அப்பாவித்தனத்தை பத்தி என்ன no சொல்லணும்னு waste நினைச்சேன்னா, thoughts at all. எந்த வீணான எண்ணங்களும் வராது. No waste thoughts. எந்த வீணான No எண்ணங்களும் வராது. wasteful feelings. Nothing. வீணான ஃபீலிங்ஸ் Nothing is எதுவுமே wasted கிடையாது. when you are innocent. அப்பாவியா இருக்கும்போது எதுவும் வேஸ்ட் ஆகாது. So this is about that innocence. And now what I would like to say, இப்போ நான் என்ன one சொல்லணும்னு more நினைக்கிறேன்னா, thing is விஷயம் that in the spiritual knowledge, we ஆன்மீகத்துல have the aim of நமக்கு ஒரு லட்சியம் becoming the இருக்கு. embodiment of all these values, virtues about இந்த which we குணங்களினுடைய சொரூபம் create ஆகணும்னு ஒரு this எய்ம் இருக்கு இல்லையா? project, values in life. இந்த And ப்ராஜெக்டோட நோக்கமே we அதான். need to become the வேல்யூஸ் embodiment of these virtues. And when the இதனுடைய soul சொரூபம் ஆகும். becomes the embodiment of these virtues, ஆத்மா then இந்த the soul குணங்களால் reaches நிறைந்திருக்கும். a stage which is called the அப்போ stage of divinity. தெய்வீக And தன்மையினுடைய we, the நிலைன்னு children of சொல்றோம். God, the நாம children of God கடவுளுடைய குழந்தைகள். should
குழந்தை கடவுளுடைய குழந்தைகள் வந்து தெய்வீகமா இருக்கணும். மனிதருடைய குழந்தைகள் வந்து மனிதர் போல இருக்காங்க. தெய்வத்தின் குழந்தை தெய்வீகமா God or goddess or இருக்கு. தேவதைகள். divinity. So here I would like to say a few words about இங்க that நான் சில stage வார்த்தைகள் சொல்றேன். of a deity அந்த நிலையை which a பத்தி human soul தேவதையின் attains நிலை, by becoming the மனித ஆத்மா embodiment of spiritual wisdom and இந்த ஆன்மீக ஞானத்தின் மூலியமா அப்படி ஆகுறாங்க. virtues. So குணங்கள் when a soul மூலியமா attains this stage, that stage ஆத்மா is அந்த called நிலை the அடையும் stage போது of a deity. அதுதான் Human வந்து beings தேவதை and deities நிலைன்னு சொல்லணும். are called deities. They are human beings. அவங்களே தேவதைகள்னு They சொல்றாங்க. are அவங்க மனிதர்கள் தான். the embodiment of those virtues. They don't talk about virtues. They அவங்க don't have these குணங்களை seminars பத்தி on பேச virtues. மாட்டாங்க. They don't have அவங்க these talks on செமினார்ல virtues. வைக்கிறது. But they are the embodiments of virtues. அவங்க ஆனா They நேச்சுரலாவே are the சொரூபமாவே embodiments இருக்காங்க. of wisdom. They don't need to think ம். about it. They அதை don't பத்தி need யோசிக்கணும் கூட to அவங்க அவசியம் இல்லை. make a plan about it. They are அதை பத்தி பிளான் naturally பண்ணணும்னு virtuous. அவசியம் இல்லை. They are அவங்க naturally நேச்சுரலாவே disciplined. குணங்கள் And they நிறைந்தவர்களாக are இருக்காங்க. naturally happy. ஒழுக்கமான And நேச்சுரலான so ஒழுக்கம் there இருக்கு. is no need நேச்சுரலாவே for them மகிழ்ச்சியா இருக்காங்க. to be asked. So please smile. I want to have a photograph of you. அவங்க கிட்ட Because போய் நீங்க சிரிங்க, they நான் ஒரு போட்டோ because எடுக்கணும் their அப்படின்லாம் virtues are கேட்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க multiplied. நேச்சுரலாவே சிரிப்பாங்க. And நம்ம வாழ்க்கையில when குணங்கள் they have இல்லாதனால photograph, they are asked to make cheese or smile and so on. சீஸ்ன்னு சொல்றாங்க, ஸ்மைல் That சொல்றாங்க. natural thing is not there. ஏன்னா குணங்கள் இருந்தா That's why நேச்சுரலாவே மகிழ்ச்சியா innocence இருப்பாங்க. of deities means that அப்போ there is no தேவதைகளினுடைய knowledge, அப்பாவித்தனம்னா theoretical என்ன? knowledge, அவங்களுக்கு no அஹ், theoretical knowledge படிப்பு of இல்ல. virtues. No. குணங்கள் பத்தி படிப்புலாம் இல்ல. If you ask any deity, what is எந்த humility? தேவதைகிட்டயாவது போய் பணிவு தன்மைனா என்னன்னு கேட்டீங்கன்னா What the deity will say. தேவதை என்ன சொல்லுவாங்க? If you ask any deity, what is sweetness? ம், What the deity will say. ஸ்வீட்னஸ்னா What is என்னன்னு purity? கேட்டா அப்ப அந்த தேவதை சொல்லுவாங்க. They don't have knowledge. பியூரிட்டினா என்னன்னு Theoretical கேட்டீங்கன்னா knowledge, என்ன சொல்லுவாங்க? but they are the embodiment of everything. அவங்களுக்கு Therefore, there is no அந்த கல்வி இல்ல, ஆனா சொரூபமா இருக்கா. cunning or artificial smile. There is natural smile on their face. ஆர்டிபிஷியலான ஸ்மைலும் இருக்காது அவங்க Natural கிட்ட. smile on their face. தந்திரமும் They are இருக்காது. self-sovereigns. அவங்க They are சுயராஜ்ய அதிகாரி. sovereigns of their body, sovereigns of their தன்னுடைய உடல் minds, மேல, sovereigns தன்னுடைய of their மனம் மேல, intellect, and that too very naturally, புத்தி with மேல supreme knowledge of நேச்சுரலா ஆளுமை So இருக்காங்க. that is why I said in the very beginning. So இதனால தான் நான் innocence is ஆரம்பத்திலே the சொன்னேன், height of அப்பாவித்தனம் wisdom. வந்து I ஞானத்தின் think உயர்ந்த நிலை. not it is not just by chance this அது வந்து quality of ஒரு innocence சான்ஸ்லாம் is கிடையாது. talked about when you are coming to a close of these நீங்க sessions. கடைசி Maybe நேரங்கள்ல if வரும்போது you have இந்த another 8 வேல்யூஸ் இன் tomorrow, லைஃப் பத்தி 2 சொல்லும்போது more are left. 108 இருக்கு, இன்னும் 4 இருக்கு Fourth, பாக்கி. it is quite close to the 104 வந்து முடிவினுடைய conclusion கடைசி on. சொல்லலாம். And the last thing which I would like to அப்ப say is, கடைசியாக ஒரு as விஷயம் Baba வந்து says that பாபா சொல்ற போல just allow that child to remain alive within you, that உங்களுக்குள்ள purity, இருக்கிற that குழந்தைய innocence to remain alive within you, and you will be அதை always இறக்காம protected. பார்த்துக்கோங்க. அதாவது So I எப்பயுமே would like to அதை finish உயிர் போட my வச்சுக்கோங்க. talk with a real இப்ப story நான் which is ஒரு connected கதை to சொல்லி நான் myself. முடிக்கிறேன். எனக்கு You சம்பந்தப்பட்டது. know, it was in India, and இந்தியால இருக்கும்போது I began to live in the center. You know, I நான் dedicated சென்டர்ல my வாழ life for ஆரம்பிச்சேன். this service, என்னுடைய வாழ்க்கையை and I have அர்ப்பணிச்சிட்டேன். finished my studies. And அப்ப நான் என்னுடைய few படிப்பை years I முடிச்சிருந்தேன். will be living in the center, maybe 4 ஒரு years. சில வருடங்கள் நான் that time. சென்டர்ல So my age must have been around 27, 26. என்னுடைய வயசு something like 26, this. 27 இருந்திருக்கும். And so what happened? Some kind இது of என்ன renovation நடந்ததுன்னா, work was going on in அப்ப the building சென்டர்ல which சீரமைப்பு we have நடந்து our center. பில்டிங் And so for me, you know, this construction task, you know, I didn't have any knowledge of construction. கட்டடம் கட்டுறத பத்தி எனக்கு எந்த Building ஞானமும் இல்ல. construction, I didn't எப்படி have any of கட்டணும் this knowledge, you know, அதை பத்தி I எதுவுமே was not தெரியாது. connected with it. ஏன்னா எனக்கும் அதுக்கும் So சம்மந்தம் இல்ல. it was already a 3-floor building.
ground floor to the ஏற்கனவே second அது 3 floor. மாடி And பில்டிங் but அது. there was a need of making a little extension on ஆனா the ஒரு roof சின்ன of the எக்ஸ்டென்ஷன் building தேவைப்பட்டது because of ரூஃப்ல some இருந்து. real necessity. So ஒரு தேவை now இருந்தது. what happened? The inspector இப்ப என்ன நடந்ததுன்னா, the inspector இன்ஸ்பெக்டர் connected the construction department இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் came டிபார்ட்மெண்ட் கனெக்டடான and இன்ஸ்பெக்டர் வந்தாரு. rang the bell. பெல் At that அடிச்சாரு. time I was alone. அந்த நேரத்துல நான் தனியா இருந்தேன். All the seniors had gone. பெரியவங்க எல்லாம் for வெளில a போயிருந்தாங்க meeting, and I ஒரு was மீட்டிங்காக. alone. It was நான் almost 12 o'clock in the ஒரு afternoon. 12 மணி இருக்கும் 12 மத்தியானம். noon, you know. So I opened the door and நான் கதவு so திறந்தேன். this man standing outside, he asked me, அங்க இருந்த நபர் where is so and so, your senior? So I பெரியவங்க said, but they are not here. சீனியர் அவங்க இங்க இல்ல. What do you want to say? So he said, உங்களுக்கு I have என்ன to give சொல்லணும்? a notice. நான் And ஒரு you நோட்டீஸ் know, at கொடுக்கணும். that time, at this word notice, what is this notice about? அந்த I நேரத்துல didn't understand நோட்டீஸ்லாம் anything. என்னன்னு எனக்கு So தெரியாது, I எனக்கு have to தெரியல. give a notice, and so நான் where ஒரு they are? நோட்டீஸ் They are கொடுக்கணும். not here. I am alone, so you can give me. ஆனா அவங்க I இல்ல. will pass it on to them. நீங்க So என்கிட்ட he said, கொடுக்கலாம், no, நான் no, no. உங்ககிட்ட I கொடுத்துருவேங்க. want to இல்ல have இல்ல the signature of them, and எனக்கு only அதுல ஒரு then I will கையெழுத்து give them தேவை. this notice. நான் So he அப்பதான் said, அவங்க but கிட்ட கொடுக்க முடியும். can't I have this signature on it? I will have the signature. I will have நான் the கையெழுத்து signature, போடட்டுமா? and நான் போட்டு okay, தரேன். but I will pass it on to them. But நான் you போட்டு didn't தரேன், give நான் me. அவங்க கிட்ட கொடுத்துடணும். அது So அவர் I என்கிட்ட said, கொடுக்கல. it is very strange. At least I can do நான் this much. Why பார்த்தேன், are you not giving ரொம்ப me? வித்தியாசமா இருந்தது. And then நான் he looked at me பண்றேன்றேன், ஆனா and ultimately கொடுக்க left மாட்டேங்கிறாரு. without giving me this என்ன notice. பார்த்துக்கிட்டே இருந்தாரு. பார்த்துட்டு Now, அப்புறமா போயிட்டாரு. next ஆனா day, என்கிட்ட நோட்டீஸ் he கொடுக்கல. அடுத்த met நாள் because he knew our senior brother, brother Jagdish. There was another brother, senior brother living there. சீனியர் பிரதர் So he ஜெகதீஷ் knew அவருக்கு them. தெரியும். So he met இன்னொருத்தர் them தெரியும். on the way, அவங்கள பார்த்து on the road. வழியில பார்த்து He said, சொன்னாரு, yesterday I came there at நேத்து நான் அங்க this. வந்திருந்தேன் I உங்க met one சென்டருக்கு. sister there. ஒரு சின்ன I came சிஸ்டரை with a பார்த்தேன். notice that நான் this, நோட்டீஸோட வந்திருந்தேன். this construction task, additional construction task on the roof, it has to be stopped immediately because it is not கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை permission வந்து of the உடனே law. நிறுத்தணும். It should not be இது done. வந்து சட்டத்து And பிரகாரம் இல்ல, so it was a small construction actually, but it should சின்ன not be done. கன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா However, I செய்யக்கூடாது. didn't give ஆனா her the notice, though she asked me அவங்க a கிட்ட lot of times. நோட்டீஸ் கொடுக்கல. நிறைய வாட்டி Because கேட்டாங்க, இருந்தாலும் when கொடுக்கல. I looked at her, I found her ஏன்னா to be நான் அவங்கள so பார்க்கும்போது pure and so innocent that I அவங்க didn't ரொம்ப feel தூய்மையாவும் that இன்னசென்ட்டா they did வந்தாங்க. any harm to your organization, anything. I didn't feel நான் the word. எந்த And so therefore I didn't give her பண்ணணும்னு the நான் notice. நினைக்கல. And அதனால அவங்க கிட்ட I கொடுக்கல assure நானு. you, I will not come again to your நான் organization. மறுபடியும் And so வரமாட்டேன்னு finish நினைக்கிறேன். this task quickly and இந்த so வேலையை that it will முடிச்சிருங்க. not prolong for a long time. And so ரொம்ப that இழுத்துட்டு you will போக be வேணாம், there. சீக்கிரமா வேலையை So, முடிச்சிருங்க. I didn't know. Brother Jagdish did not tell me this story எனக்கு for a தெரியாது. few பிறகு years. ஜெகதீஷ் வந்து கொஞ்சம் The வருஷத்துக்கு task இந்த was கதையை done, என்கிட்ட சொல்லவே இல்லை. and இந்த வேலை immediately முடிஞ்சது. when this inspector முடிவு came வந்து just to meet, just இன்ஸ்பெக்டர் to வந்து see, சந்திக்க and வந்திருந்தாரு. again it was I எப்படி who கட்டியிருக்காங்க. opened the door and he came அப்ப inside. நான் தான் கதவு And at திறந்து that அவர் time உள்ள it was வந்தாரு. அந்த Jagdish நேரத்துல Bhai and everybody was there, and ஜெகதீஷ் we பாய் met him. எல்லாருமே இருந்தாங்க. At that time the அப்ப story வந்து was பார்த்தாங்க. told. அந்த நேரத்துல So இந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. then I understood Baba's அப்ப நான் expression. புரிஞ்சுக்கிட்டேன். When you allow அவருடைய that எக்ஸ்பிரஷன் நான் pure புரிஞ்சுக்கிட்டேன் நான். child to remain within you alive, you are always protected. அப்ப So not அந்த only பியூர் I சைல்ட felt உங்களுக்குள்ள this எப்பயுமே task உயிர்ப்பா was வச்சிருந்தீங்கன்னா protected because of எப்பயுமே this நீங்க ப்ரொடெக்டடா purity இருப்பீங்க. of the thoughts and the அப்போ innocence of the பியூரிட்டி mind. தாட்ஸ்ல I இருக்கணும், don't know whether it மனசுல is called இருக்கணும். ignorance or naive. அது When இக்னோரன்ஸ்னு I was சொல்வீங்களா, young, at that time I really did not அப்பாவித்தனம்னு know சொல்வீங்களா? these laws, anything. எனக்கு I அந்த feel சட்டத்தை that பத்திலாம் தெரியாது. this innocence and probably ஆனா they எனக்குள்ள அந்த created அப்பாவித்தனம் that இருந்தது இல்லையா, அது my வந்து soul, and அவங்க மேல ஒரு this நல்ல task தாக்கத்தை was done ஏற்பட்டுச்சு. without any obstacles. So எந்த ஒரு therefore, தடையும் இல்லாம uh, முடிஞ்சது வேலை. Baba wants us to be Bap Saman இதனால தான் பாபா சொல்றாரு, like him, பாப் as சமானா he is இருங்க, the அவரை போல. innocent Lord. So ஏன்னா let அவர் தான் வந்து we also அப்பாவியான become கடவுள், the same அப்பாவிகளுக்கு தான் for them. தலைவன் சொல்லப்பட்டிருக்கு அவரை. Om Shanti. ஓம் சாந்தி. Thank you so much, Sudha Devi. And I
as you ரொம்ப have ரொம்ப spoken நன்றிகள் about so many சுதாதிதி. advantages of being நீங்க innocent, நிறைய I think அட்வான்டேஜ் one பத்தி more we can சொன்னீங்க. add in அப்பாவித்தனமா the இருக்குது. sense is that இன்னொன்னு கூட there's ஆட் a பண்ணலாம். proverb called ignorance is bliss. So I think that Yes, perfect yes. அறியாமை வந்து Yeah, ஆனந்தம்னு very சொல்லப்பட்டிருக்கு. true. ignorance of all the desires of deities, and then you Yeah. can be like innocent Ignorance and of all. like Baba will take. I'm also saying Baba, God will take care of everything, and then so Yeah. and கடவுள் வந்து பார்த்துப்பாரு most சொல்றோம். important is like we should not be ignorant of our weaknesses and Yes. also about இப்போ நம்மளுடைய so do you want to elaborate a little bit on that because people become ignorant of their weaknesses. தன்னுடைய பலவீனத்தின் பத்தி அறியாமையில You know, இருக்கக்கூடாது, தெரியாம this is இருக்கக்கூடாது. why we say that இதனால தான் when நம்ம you சொல்றோம், reach that height of wisdom, நீங்க அந்த நிலைய uh, ஞானத்தின் உயர்ந்த நிலை அடைந்து particularly now, then பர்டிகுலரா for இப்போ you everything is very clear. You know, this is உங்களுக்கு black, எல்லாமே this is தெளிவா white. இருக்கா போல இருக்கு. இது வந்து பிளாக், You, இது you can't ஒயிட்னு. close your eyes, you know. You can't close நீங்க your வந்து கண்ணை eyes. மூடிக்க முடியாது. But the most important thing is because you are ஆனா wise ரொம்ப enough, முக்கியமான விஷயம், so you see புத்திசாலியா if இருக்கிறதுனால there is a spot on me, என் மேல ஏதாவது ஒரு do not look, புள்ளி try இருந்ததுன்னா to find the spots in others, the black நீங்க spots in மத்தவங்க கிட்ட others, இருக்கக்கூடிய புள்ளிகளை because பாக்குறீங்க. you are focused on your own transformation. ஏன்னா When நம்ம we talk நம்மளுடைய about மாற்றத்தை values in life, பாக்குறோம் இல்லையா? values in வேல்யூஸ் my அண்ட் own லைஃப் life, சொல்லும்பொழுது என்னுடைய I வாழ்க்கையினுடைய become குணங்கள் a பார்க்கணும். source of inspiration for அப்பதான் others. நான் வந்து மத்தவங்களுக்கு Therefore, இன்ஸ்பிரேஷனா if மாற I முடியும். am a real innocent soul, நான் உண்மையாவே in the அப்பாவியான true sense, ஆத்மானா, my உண்மையான attention அர்த்தத்துல will not go towards the weaknesses of others. என்னுடைய கவனம் I will be மத்தவங்களுடைய concerned பலவீனத்துல about போகாது. transforming my own weaknesses. என்னுடைய And at the same நோக்கம், time, கவனம் வந்து என்னை I will not மாற்றிக்கிறதுல தான் just இருக்கும். I will not keep on thinking about them. I have நான் this அவங்கள weakness, பத்தி I have this யோசிச்சுட்டே இருக்க weakness, மாட்டேன். because my எனக்கு experience அவங்களுக்கு says இந்த that if பலவீனம் I இருக்கு, focus எனக்கு இந்த my பலவீனம் attention இருக்கு. on weaknesses, என்னுடைய கவனம் then பலவீனத்துல போகும்போது probably the weaknesses become more powerful. If I focus பலவீனம் my சக்திசாலியா attention on my good qualities, என்னுடைய கவனம் when நல்ல they குணத்துல grow, போகும்போது அது வந்து then வளர செய்யும். weaknesses begin to leave me. I increase my அப்போ weight, I பலவீனங்கள் increase my தானா power, போகும். I என்னுடைய begin to சக்தியை increase my அதிகமாக்கணும். light. Weaknesses are the என்னுடைய result of ஒளியை darkness. அதிகமாக்கணும். When I increase my light, பலவீனம் வந்து you know, இருள்னு I சொல்லலாம். become more enlightened, then அப்போ weaknesses ஒளி become அதிகமாக்கும் போது எனக்கு I நல்ல can't close my eyes to வழி தெரியும். weaknesses. You know, there is a saying நான் that அதை a மறக்க pigeon, முடியாது பலவீனத்தை. when the pigeon sees a cat coming, the pigeon closes அப்போ the eyes and புறா thinks வந்து there is no cat, there is no cat, there is no cat. But the ஆஹ், cat is there and cat பூனை is வர்றதை outside. பார்த்துட்டு You know, கண்ணை மூடின்றுமா, catches the பூனை pigeon. இல்லை பூனை So I இல்லைன்னு. can't அப்போ close பூனை my வந்து அந்த eyes, புறாவை but at the same பிடிச்சிடுமா. time, என்னால I என்னுடைய think கண்ணை மூட முடியாது. about the weaknesses. ஆனா நான் அதை பத்தி ரொம்ப யோசிக்க This is வேணாம். what I என்னுடைய think. பலவீனத்தை பத்தி இதை பத்தி தான், இதுதான் நான் Yes, that's a wonderful explanation. So ரொம்ப so ரொம்ப beautiful. நல்ல எக்ஸ்பிளனேஷன். You've summarized that so many advantages of innocence that it is நீங்க ரொம்ப நல்லா சம்மரைஸ் trying பண்ணியிருக்கீங்க. to have a balance inside. If you could speak a little அது bit நல்ல of பேலன்ஸ் trying கிடைக்கும். to, because when you say childlike innocence, not childish நீங்க innocence, many people feel that oh, you குழந்தைத்தனமான make mature அப்பாவித்தனமா, decisions if you are innocent all the time. But நீங்க you're saying that அப்பாவித்தனமா இருந்தா you நல்ல there's a மெச்சூரான spiritual டிசிஷன் level எடுக்க innocence. முடியாதுன்னு So சொல்றாங்க. if நீங்க somebody is வந்து more spiritually ஆன்மீக innocent, தன்மையில on the contrary side, அப்பாவித்தனமா his இருக்காங்க. decision making would be perfect and he would be more அப்ப mature. அவங்களுடைய So do you டிசிஷன் want to மேக்கிங் speak about balancing பர்ஃபெக்டா இருக்கும். between being mature and being innocent? அப்ப மெச்சூரிட்டிக்கும் அப்பாவித்தனத்துக்கும் பேலன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? You know, when my feeling, Manoj Bhai, என்னுடைய is ஃபீலிங் that என்னன்னா, when the soul makes effort to become soul conscious ஆத்மா வந்து முயற்சி பண்ணுது ஆத்ம நிலையில இருக்கிறதுக்கு, and remains connected with God, கடவுளுடைய கனெக்ஷன்ல the இருக்கு. wisest of the wise, புத்திசாலிகள்லாம் there will புத்திசாலி be this அவரு. natural balance. அப்ப வந்து அந்த நேச்சுரல் Very பேலன்ஸ் mature, இருக்கும். but very innocent. மெச்சூராகவும் ரொம்ப அப்பாவியா. Therefore, the practice which we need is to நாம remind செய்ய வேண்டிய self பயிற்சி again and வந்து again to be நம்மள திரும்ப connected திரும்ப with நாம my own true self, ஞாபகப்படுத்திக்கணும். which நான் I என்னோட am, தொடர்புல which I இருக்கணும். am when I start my நான் journey உண்மையிலே அதான் இல்லையா? from my என்னுடைய group of பயணத்தை souls தொடரும் and come in this world, that by இந்த perfect உலகத்துல stage, வரும்போது when I connect with that
இங்க perfect வரும்போது state நான் as well. பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ்ல வரேன். And when I connect with God, I think நான் there is என்னுடைய a பெர்ஃபெக்ட் deep ஸ்டேஜோட awareness, கடவுளோட கனெக்ட் maturity, பண்ணும்பொழுது, and அப்போ innocence. மெச்சூரிட்டி Then மற்றும் every இன்னசென்ஸ் decision, உடைய சரியான every decision பேலன்ஸ் which இருக்கும். we அப்போ make ஒவ்வொரு முடிவும் will வந்து be very நான் எடுக்கிறது naturally ரொம்ப ரொம்ப accurate. நேச்சுரலா And deities, அக்யூரேட்டா they, இருக்கும். I தேவதைகள் போல. can't use the word that the deities are mature. அந்த டெய்டிஸ் வந்து At the same time, மெச்சூர்லாம் I சொல்ல can't முடியாது use the இல்லையா? word that ஆனா deities are ignorant or naive. டெய்டிஸ் வந்து அறியாமையில இருக்காங்கன்னு There is a சொல்லவும் beautiful balance of that அப்போ ஒரு அழகான maturity பேலன்ஸ் அங்க and இருக்கு. innocence, but மெச்சூரிட்டி natural மற்றும் balance, அப்பாவித்தனத்துக்கு அது வந்து நேச்சுரலான without பேலன்ஸ். having that theoretical, any kind of knowledge of these words even. தியரிட்டிக்கலான நாலேஜ் இல்ல. ஆனா அவங்க நேச்சுரலா அதை My வெளிப்படுத்துறாங்க. understanding says that அப்போ there என்னுடைய will be புரிதல் படி the பார்த்தா maturity, there will be அதுல innocence, மெச்சூரிட்டியும் at the இருக்கு, same time, like, அப்பாவித்தனம் இருக்கு. I don't know how to say it. அது But எப்படி சொல்றதுன்னு தெரியல. it is ஆனா very natural. It is அது very நேச்சுரலா natural. Like ரொம்ப நேச்சுரலா God helps those. கடவுள் வந்து I remember one of the expression of God ஹெல்ப் பண்றாரு. when இறைவனுடைய ஒரு God said எக்ஸ்பிரஷன் இருக்கு. that கடவுள் it சொன்னாரு, will be nice if you have a wise intellect, புத்திசாலியான and அஹ், a true heart. புத்தி இருந்தா It will be very மற்றும் nice. உண்மையான மனம் இருக்கு. However, if you have நல்லது. either of the two, then better எது to இருந்தாலும் ரெண்டுத்துல ஏதோ have a ஒண்ணா strong இருந்தாலும் heart, a true heart. உண்மையான மனம் இருந்தா போதும். I will நான் help உங்களுக்கு you. ஹெல்ப் Even பண்றேன் if you அப்படின்னு do not சொல்றாரு. have enough knowledge, enough information, நிறைய புத்திசாலித்தனம் enough இல்லைனாலும் பரவாயில்ல. wisdom, you can say, but because நிறைய of the ஞானம் truth, இல்லைன்னா கூட பரவாயில்ல. because ஆனா God உண்மையான wants மனசு them to இருந்தா have போதும். truthfulness, honesty in their hearts, உண்மை இருந்தா, then there will நேர்மை be இருந்தா, guidance, and there is a அப்போ natural கடவுள்கிட்ட இருந்து and கைடன்ஸ் mature கிடைக்கும். decision. ஒரு And we நேச்சுரலா can see the examples மெச்சூரான of டிசிஷன் many, எடுக்கும். ஓ, in my own life, I know this. நிறைய பேருடைய I வாழ்க்கையில know பார்க்கலாம். people என்னுடைய in வாழ்க்கையில நானும் பார்த்திருக்கேன். organizations, very நம்மளுடைய seniors, ஆர்கனைசேஷன்ல they didn't have the knowledge நிறைய of சீனியர்ஸ் everything, but அவங்க கிட்ட because எல்லா their விஷயத்துடைய souls ஞானம்லாம் were இல்ல. connected to God, ஆனா many ஆத்மாக்கள் decisions were made, கடவுளோட தொடர்புல இருந்து very நிறைய பெரிய wonderful பெரிய decisions. நிர்ணயங்கள் And this is எடுத்தாங்க why இல்லையா? these எல்லாமே leaders ரொம்ப felt ஒண்டர்ஃபுல்லான that டிசிஷன். leadership began, அது வந்து நம்ம செல்ஃப் மேனேஜ்மெண்ட் leadership, லீடர்ஷிப்னு ஒரு owners of the huge கோர்ஸ் companies ஆரம்பிச்சது. came for these courses. They did not நிறைய understand பெரிய how பெரிய does it கம்பெனியோட happen. ஓனர்ஸ்லாம் And வந்தாங்க. these dadis, the எப்படி seniors, இது they நடக்குது, didn't எப்படி have இந்த that தாதிகள், theoretical knowledge. So அவங்களுக்கு they தியரிட்டிக்கல் நாலேஜ்லாம் இல்ல. truthfulness of the heart, அப்போ உண்மையான there is மனம் இருந்தா போதும். natural balance of maturity. நேச்சுரலா வந்து innocence. மெச்சூரிட்டி மற்றும் அப்பாவித்தனத்தினுடைய That's பேலன்ஸ் wonderful. கொடுக்கும். You spotted on that thing, and ரொம்ப people நல்லது. say that if someone's spiritual quotient (SQ) is very high, யாருடைய then ஸ்பிரிச்சுவல் they கோஷன்ட் are அதிகமா humble இருந்ததுன்னா, because they are ஆன்மீக naturally தன்மை humble. So இருந்ததுன்னா, they sound இப்போ very இன்டெலிஜென்ஸ் innocent கோஷன் towards தேவையில்லை. the seniors of the institution in அப்போ DRK. They சீனியர்ஸ் sounded இந்த very innocent, இன்ஸ்டிடியூஷனுடைய very naive, தாதிஸ் but வந்து I ரொம்ப think அப்பாவித்தனமாவும் experiences இருந்தாங்க. which we are ஆனா witnessing. பெரிய பெரிய So thank முடிவுகள்லாம் you so எடுத்தாங்க much, இல்லையா? and I know you are ரொம்ப going ரொம்ப to. Can நன்றிகள். I ask a few questions? நீங்க I've already started ரிட்ரீட்டுக்கு asking. போறதுக்கு இருக்கீங்க. So நான் கேட்கலாமா? just take one or two more. Someone ஒன்னா has ரெண்டு written in the கேட்கும். regular classes. We call it Murlis for நம்ம people who டெய்லி don't know. கிளாஸ்ல The முரளின்னு spiritual சொல்றோம். classes in the morning at Brahma Kumaris are ஆன்மீக called கிளாஸஸ் Murlis. காலையில நடக்கிறது. So there we have this expression of அவங்க shrewd buddhi, which means an intellect which should be very sharp ஷ்ரூட் and புத்தி, nice, அதாவது brilliant. புத்தி வந்து ஷார்ப்பா But இருக்கணும் அப்படின்னு there's an சொல்றாங்க. expression for deities. They say that ஆனா தேவதைகளுக்கு the சொல்றாங்க divine speaks this, that they are royal buddhus, which means அப்படின்னா I அவங்க don't know வந்து what is the ராயலான exact translation முட்டாள்கள் in English for அப்படின்னு this. சொல்றாங்க. Royally, they are either innocent or ignorant. So you've already covered about deities, but you can just throw light on this as well. Royal நம்ம Buddha. இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Buddhu in the sense because they don't have knowledge. முட்டாள் அப்படின்னா ஞானம் இல்லை, But they அதனால have முட்டாள்னு royalty, சொல்றோம். ஆனா அவங்க and கிட்ட way ராயல்டி of இருக்கு. becoming the embodiment of that ஏன்னா knowledge அதனுடைய is சொரூபம் from ஆனதுனால their அவங்களுக்குள்ள previous birth. அந்த ராயல்டி This is இருக்கு. why, so they have that natural royalty, but because they don't அதனால have தான் அவங்க knowledge, கிட்ட so நேச்சுரலான ராயல்டி இருக்கு, then ஆனா Baba gave ஞானம் the இல்லை. Shiv அதனால Baba பாபா has வந்து different முட்டாள்னு kind of சொல்றாரு. expressions for சிவ making பாபா வந்து children, கடவுள் feel ஆஹ் much better, So குழந்தைகளை even ரொம்ப higher நல்லா than the ஃபீல் பண்ண deities, வைக்கிறாரு. sometimes நீங்க Baba வந்து will say. தேவதைகளை விட So Baba உயர்ந்தவர்கள்னு wants to சொல்றாரு. make us feel, பாபா நம்மள உணர வைக்கிறார். but we know that we are still ஆனா on நமக்கு the தெரியும் path, on the
நம்ம அந்த journey வழியில makes இருக்கோம், us அந்த into பிரயாணத்துல perfection இருக்கோம். அந்த நிலையை அடைவதற்காக, by பெர்ஃபெக்ஷன் calling deities royal அடைவதற்கு. fools. ஆனா Baba makes us feel good. தேவதைகள வந்து We are ராயல் better. முட்டாள்ன்னு சொல்லும்போது, We are நாம வந்து better. But அவங்களோட actually, the deities are very மேன்மையானவர்கள்னு fools, உணர not வைக்கிறாரு. at all. Their டெய்டி thinking தேவதைகள் is வந்து very, very முட்டாள்கள்லாம் perfect, கிடையாது. very accurate. அவங்களுடைய எல்லா And நடத்தையும் in வந்து ரொம்ப every பெர்ஃபெக்ட்டா moment, இருக்கும். ஒவ்வொரு நொடியும் and பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. we had a session with the இன்னைக்கு ஒரு செஷன் இருந்தது. people who have finished the course. அவங்க And கோர்ஸ் so முடிச்சிருக்காங்க. one of the things அவங்களோட ஒரு that செஷன் came up இருந்தது. was that ஒரு when விஷயம் we வந்தது. talk the நம்ம define பேசும்போது perfection, in many ways it பெர்ஃபெக்ஷன் can be பத்தி defined, சொல்லும்போது, but one of the அது வந்து definition நிறைய is விஷயங்கள்ல in சொல்லலாம். accuracy in பெர்ஃபெக்ஷன் everything, சொல்லும்போது அக்யூரசி சொல்லலாம். your attitude of respect towards every நம்மளுடைய other being and ஆட்டிடியூட் your இருக்கு இல்லையா? அணுகுமுறை nature, ஒவ்வொருத்தருக்கும் that the attitude of gratitude, very natural. ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் And சொல்லுவாங்க. when நன்றி, we talk of நன்மை, deities, நன்றித்தன்மை. they are so accurate, and it is natural. தேவதைகள் வந்து No ரொம்ப tension, துல்லியமானவர் இல்லையா? no எந்த attention, டென்ஷனும் கிடையாது. எந்த கவனமும் கூட pure வைக்க மாட்டாங்க. nature, ஆனா நேச்சரே pure வந்து nature of accuracy. But this துல்லியம். comes as a result of that ஆனா இது wisdom which the soul receives ஞானத்தினால, and ஆத்மா integrates in the எடுக்கக்கூடிய life ஞானத்தினால, at this time. தனக்குள்ள இப்போ ஈடுபடுத்திக்கிறதுனால அவங்களுக்கு அந்த நிலைமை அங்க So கிடைக்குது. there's one practical question that a person ஒரு may say, I பிராக்டிக்கல் recently கொஸ்டின் இருக்கு. joined Brahma Kumaris and நான் I இப்பதான் want to பிரம்ம be very குமாரிஸ்ல spiritually சேர்ந்திருக்கேன். motivated. I want to be நான் spiritually ஆன்மீகத்துல wholesome. மோட்டிவேட்டடா I don't இருக்கணும். want to be foolish because in today's ஆனா world இந்த outside, முட்டாளா இருக்கணும்னு in the அவசியம். Kali Yuga, in the Iron Age, people will take you for a கலியுகத்துல ride. They take you for granted. நம்மள வந்து So you want to explain ஏமாத்திடுவாங்க that to this brother that அப்படின்னு சொல்றாங்க. he wants to develop innocence, but No, you will not become foolish ம். by becoming நீங்க முட்டாள்லாம் ஆக studying மாட்டீங்க, Brahma அப்பாவியாக. Kumaris. When பிரம்மா you குமாரிஸ் become ஆகிறதுனால முட்டாள்லாம் wiser ஆகும். and wiser day by day, people நீங்க can நிறைய never, புத்திசாலி ஆயிட்டே போயிருங்க ஒவ்வொரு they நாளும். can't deceive you. உங்களை யாரும் ஏமாத்த Because முடியாது. if at all any such moment comes in the life, then அந்த you மாதிரி will ஏதாவது ஒரு receive சூழ்நிலை வந்தா கூட, something, but you will யாரோ take உங்களை a ஏமாத்திட்டாங்க, lesson from that அதுலேருந்து ஒரு நல்ல bad பாடம் incident கத்துப்பீங்க. and you will move அந்த further. And therefore, இன்னும் முன்னேறி செல்வீங்க. don't worry about it. அதை பத்தி Continue. Two கவலைப்படாதீங்க. things are needed. One is knowledge, ஒண்ணு வந்து ஞானம், the depth of knowledge, understanding the ஞானத்தினுடைய knowledge ஆழம். very, very accurately. And நான் second is ஞானத்தை ரொம்ப connection ரொம்ப with துல்லியமா God, புரிஞ்சுக்கணும். the wisest ரெண்டாவது of வந்து beings. கடவுளுடைய Then there தொடர்பு. is no question of புத்திசாலிக்கெல்லாம் becoming a fool. புத்திசாலி. This is அப்ப நீங்க so முட்டாள் when ஆக you are முடியாது. connected with the highest being, you can't கடவுள் ரொம்ப make உயர்ந்தவர் such இல்லையா? a act, you can't make such அப்ப a decision யாராலையுமே when people will tell you நீங்களும் that தப்பான முடிவு எடுக்க முடியாது. you உங்களை can யாரும் do it. ஏமாத்தவும் No question. you can இந்த become கேள்வியே a வராது. fool in God's heart. Fool means flower. That is fool. நீங்க வந்து ஃபூல் Yeah. Yeah. ஹிந்தியில சொல்றாங்க ஃபூல் Thank you so much. மலர், We are கடவுளுடைய short மலரா. of time because you also have to leave for the retreat you said in Moscow. நீங்க So ரெட்ரீட்டுக்கு போனோம் thank you இல்லையா? so much. I'll just invite Sister Claudia ரொம்ப ரொம்ப to நன்றிகள். closing சிஸ்டர் comments கிளாடியா and a வந்து vote of thanks. நன்றியுரை கூறுவார். Instead, I took some points here. Then நான் I கொஞ்சம் பாயிண்ட்ஸ் see எடுத்திருக்கேன். the innocent, how God is innocent. Yes, I like that எவ்வளவு song. கடவுள் It's இருக்காரு. very nice one. நான் வந்து போலேநாத் And அந்த பாட்டு எனக்கு ரொம்ப that பிடிக்கும். show that, like you said, is the highest of. So why நீங்க is சொன்னீங்க இல்லையா? God கடவுளுடைய so innocent? அவ்வளோ Because புத்திசாலி இருந்தாலும் அவ்வளோ I அப்பாவியா like இருக்காரு. you, no matter what you have done or anything. நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் So சரி the நான் child, உங்களுக்கு the உதவி பண்றேன்னு innocence of the சொல்றாரு. child, they don't think about what have done. குழந்தையுடைய They see அப்பாவித்தனம் like that, they just keep moving in life. எவ்வளோ And இது also the பண்ணியிருந்தாலும் mother மறந்துட்டு is அவங்க always ready கண்டினியூ to help பண்றாங்க. the kids, no matter what they do. அம்மா வந்து So எது when செஞ்சாலும் nice to குழந்தைங்களுக்கு just see உதவுறதுக்கு all ரெடியா those இருக்காங்க. points இது together, எல்லா and then பாயிண்ட்ஸையும் ஒண்ணா see the பார்க்கறதுக்கு ரொம்ப values நல்லா of இருந்தது. it, because the child has no ego. So when we குழந்தைக்கு have ஈகோ no இல்லை ego, இல்லையா? God protect us. That is the practical நம்ம thing. ஈகோ இல்லைன்னா கடவுள் நம்மள ப்ரொடெக்ட் பண்றாரு. Yeah. And then எனக்கு அது because when we have ego, we lose the innocence. எங்க ஈகோ இருக்கோ நாம நம்மளுடைய I அப்பாவித்தனத்தை இழந்துடுறோம். really like, and also when you இது say be வந்து simple, ரொம்ப don't பிடிச்சிருந்தது. waste thoughts, be very transparent. எந்த வீணான எண்ணங்களும் இருக்காது. ரொம்ப So வெளிப்படையா fun. இருப்போம். Yes. ஸோ ரொம்ப So I நன்றிகள். really enjoy. I'm sure that we all. I'm going to ரொம்ப listen என்ஜாய் again பண்ணோம். and study more.
இத மறுபடியும் திரும்ப கேட்போம்னு நினைக்கிறேன் Thank you. இந்த செஷன. Be with தேங்க் யூ. you. Thank you. Thank you, ரொம்ப நன்றி. everyone. You know, ரொம்ப in நன்றிகள். India, it is now quite, we're going to be 10 o'clock. இல்ல And இப்போ 10 மணி so ஆகப்போகுது. therefore, let's now finish by remembering Baba. Yes? இப்போ பாபா நினைவுல க்ளோஸ் பண்ணலாம். Sister Anu, you can do quickly the announcements and then Just do, yeah, 1 minute and a sound. சரி. சரி. So let's remember our innocence, as this is taking technology, taking few seconds. I'll just quickly take you through the slides. you want to just, it's hung up again. You want to Yeah. or should I share it? Yeah, share it, brother. Can take the picture too. Can go ahead. Can you see the screen? Yes, பார்க்க yes, it is. Sister Anu? Yeah, yeah. I think Anu lost the collection. I think okay. So I'll just quickly announce here. So all of you, the No. ones who want to join the silence retreat, we are having it in 12 hours சைலன்ஸ் from. ரிட்ரீட் இருக்கு. And it's the 12 silence மணி retreat நேரத்துல on இருக்கு. innocence. We'll be going in சைலன்ஸ் the depths ரிட்ரீட் of ஆன் the இன்னசென்ஸ். very இன்னசென்ஸ் spiritual அப்படின்னா wisdom என்னென்ன of ஆழத்துல divine, போகும். what we call God, Baba, we call lovingly Baba. டிவைன் காட் பாபா Devotees சொல்லுவாங்க. and a lot of spiritual wisdom on particular values. So நமக்கு whichever நிறைய and it's a beautiful way to dive அதை into பத்தி silence, ஜர்ன் பண்ணுவோம். realize the சைலன்ஸ்ல potential பண்ணுவோம். of that value and what we are lacking in. And அதை as always, பற்றியோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சுக்கிட்டு எது நம்ம கிட்ட இன்னும் வளர்த்துக்கணும்னு we'll be தெரியும். diving into the depth and do some experiential exercises for the first hour. And அப்போ then ஃபர்ஸ்ட் we'll ஹவர்ல have another senior எக்ஸ்பீரியன்ஷியல் Rajyogi, எக்ஸசைஸ்லாம் Sister Moira, பண்ணுவோம். all the way from அடுத்தது California. சிஸ்டர் So ராஜயோகி we'll மொய்ரா have வந்து next நம்ம கிட்ட பேசுவாங்க. second hour for the talk that is on Saturday, அவங்க 14th. செகண்ட் ஹவர் டாக்குக்காக நம்மளோட இணைவாங்க. Value is, as அடுத்தது Sister வந்து Sudha was saying, that we are going into சிஸ்டர் சுதா வந்து the நம்மள last 3-4 values சொன்னாங்க. are really very unique. So we'll be having it on லாஸ்ட் 3 வேல்யூஸ் வந்து ரொம்ப on genuinity or யூனிக். authenticity, very closely related உண்மை to தன்மை. honesty and truthfulness as well. இது வந்து ஹானஸ்டி ட்ரூத்ஃபுல்னஸோட சம்பந்தப்பட்டது. That will be on Saturday, 21st December, and we ஹிந்தியில have பிராமணிக் தான் சொல்றாங்க. who is one of the coordinators at Global Retreat Center in UK. அவங்க வந்து குளோபல் ரிட்ரீட் சென்டருடைய கோஆர்டினேட்டர் அவங்க. These are our YouTube channels and இது வந்து யூடியூப் சேனல் லிங்க்ஸ் இருக்கு. இதுல ப்ரீவியஸ் செஷன்ஸ்லாமும் அவங்க. So I'll just stop sharing the screen and we'll go into the meditation mode with Sister Sudha. மெடிடேஷன் பண்ணலாம். Maybe can Garima take a picture of all of us? Yes, why not, please? Yes, I'm here too. So sorry about that technology. So I can take Yes. the picture quickly. So everyone open the views. Your innocent smiles. I want to remind you. And yes, I can play a song. Yeah, please. Come, take a ride with me to paradise. Heaven's in your heart beating inside. You're alive, the great divine, older than time. You are loved, yes, you are loved, and the stars
sky. Billion-year-old lights light up the sky, and you can feel the universe through your heart, the divine design of you. The time has come for you to honor the miracle of you. And you are so beautiful, the way your body moves and holds it all. Your heart lights up hearts, and your love illuminates our world. Your soul is old. Your soul is old, and the stars in our sky, billion-year-old lights light up the sky, and you can feel the universe through your heart, the divine design of you. The time has come for you to honor the miracle of you. Oh, the road's been long, and the heart is strong. Let your love lift you up, let your heart rocket you to honor the miracle of you. Thank you so much once again, Sudha Devi, for sharing. Om ரொம்ப ரொம்ப Shanti, நன்றி. Om Shanti. Thank- Thank you. Thank Goodbye. you. Good night.